Okay, good morning. And வந்து இந்த ரேஷியோஸ் இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம் கரெக்டாக. கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஃபண்ட் ஃப்ளோவில் வந்து இன்னும் கரெக்டாக. ஓகே, இப்போ இந்த ஃபண்டு அப்படின்னா என்ன தெரியுமா? எதனா ஐடியா? ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஃபண்ட் என்ன? ஃபண்ட் ரைஸ் பண்ணி அண்ட் அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும்ல. இப்போ ஃபண்டுனா பிசினஸ் ஆக்டிவிட்டி கேரி பண்றதுக்காக, ஸ்டார்ட் கமர்ஸ் பண்றதுக்காக ரைஸ் பண்ணக்கூடிய இது, இல்லைன்னா யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரி. இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா எடுக்கிறது ஃபண்ட். ஜென்ரலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது. பட் இந்த ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸை பொறுத்தவரை ஃபண்டுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா? பட் ஓகே, இப்போ ஃபண்ட் ஃப்ளோவில் வந்து நம்ம பார்க்குற ஃபண்ட் என்னதுன்னா, ஜென்ரலாக அது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் தான். ஓகேவா? ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன? டே டு டே பிசினஸ் ரன் பண்றதுக்கு தேவையான கேபிட்டல் மணி. ஓகே, ஓகே, கரெக்ட். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எப்படி வந்து இருக்கும்? அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வேல்யூ நீங்க எப்படி பார்ப்பீங்க, கால்குலேட் பண்ணுவீங்க? புரியல. ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒரு வேல்யூ வந்து, இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 10,000 சொல்றீங்கன்னா, அந்த 10,000 வந்து எப்படி கொண்டு வருவீங்கன்னு கேட்குறேன். ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? தெரியலையா? ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி எதுலையும் பார்க்கல ஒர்க்கிங் கேபிட்டல் பற்றி. சரி, ஓகே. ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபண்டு. ஓகேவா? ஸோ அது வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னும் போது அது கரண்ட் ஆக்டிவிட்டீஸா நான் கரண்ட் ஆக்டிவிட்டீஸா? கரண்ட். ஸோ அப்போ கரண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன வந்து ஐட்டம்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும்? கரண்ட் ஆக்டிவிட்டின்ற கேட்டகரியில் என்னென்ன இருக்கும் பேலன்ஸ் ஷீட்டில்? ரெண்டு சைடு இருக்கு பேலன்ஸ் ஷீட்டு. இங்கே லயபிலிட்டிஸ் இருக்கு, இங்கே அசெட் இருக்கு. என்ன இருக்கும்? சரி இல்லையா? ஓகே, கரண்ட் அசெட்ஸ்னு ஒன்று இருக்குமா? கரண்ட் அசெட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். கரண்ட் அசெட்ஸ்னா என்ன? கரண்ட் அசெட்ஸ் வந்து இது இந்த செக்யூரிட்டிஸ், கேஷ், பிசிக்கலாவும் இல்லாம உடனே மாத்தக்கூடியது அந்த மாதிரி கரண்ட். ஓகே, சரி. உடனேனா எவ்வளவு உடனே? கரண்ட் அசெட்ஸ் 1 இயர்க்குள்ள பண்றது எல்லாமே கரண்ட் அசெட். 1 இயர்க்குள்ள நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? 1 இயர்க்குள்ள அதை வந்து நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ண முடியறது எல்லாமே அது வந்து கரண்ட் அசெட் அப்படின்றது. ஓகேவா? அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ்னும் போது சேம் தானே சார்? சேம் தான். பட் லயபிலிட்டிஸ்னும் போது என்ன பண்ணுவீங்க நீங்க 1 இயர்க்குள்ள?
கேஷா கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா? ஆப்ரேட்டிங் லைபிலிட்டிஸ்னா என்ன? வாட் இஸ் லைபிலிட்டி? நம்ம கடன் வாங்கியிருக்கோம் திருப்பி பே பண்ண வேண்டியது. அதுக்கு சம் வேர்ட்ஸ் சொல்லுங்க. கடன் மட்டுமா நம்ம வாங்கியிருக்கோம்? நிறைய கடன் இருக்கும். ம் இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸையும் வந்து நம்ம இதில் தான் போடுறோம், லைபிலிட்டிஸில் தான் போடுறோம். ஸோ அப்போ அது வந்து நம்ம கடன் வாங்கின மாதிரியாது. இல்ல அப்போ என்ன ஆபரேஷன் லைபிலிட்டி? கேபிட்டல் கூட லைபிலிட்டிஸ்ன்றது என்னது? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. நீங்க வந்து யோசிக்க யோசிக்க தான் உங்களோட சைடுல வந்து நீங்க வந்து ப்ரோ ஆவீங்க. நீங்களும் சொல்லலாம் ம். ஜீப் தான். யூ கேன் ஆல்சோ ட்ரை. கரண்ட் ஆ, அசட்ஸ்னா வித்தின் 1 இயரா? yes. சரி நீங்க சொல்லுங்க நான் இதை இதுவும் வித்தின் 1 இயர் என்ன பண்ணுவோம்? லைபிலிட்டிஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் ஆர் சர்வ். ஓகேவா? அப்படின்றது தான் லைபிலிட்டி. ஓகேவா? இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம வந்து கம்பெனியை வைண்ட் அப் பண்ணிட்டா அந்த கேபிட்டல் அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ம் ஸோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு பே ஆஃப் தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வென் வைண்டிங் அப். ஓகேவா? சிமிலர்லி டெப்ட் வந்து நம்ம பே ஆஃப் பண்ணி ஆகணும் வித்தின் தி கிவன் பீரியட். ஓகேவா? டிபெஞ்சர்ஸ் வித்தின் தி கிவன் பீரியட் இஃப் எனி. அண்ட் ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல பே பண்ணணும், 1 இயர்ல பே பண்ணணும் அப்படின்றீங்க. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வரும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுக்க வேண்டி இருக்கு. பட் அதுக்கான சர்வீஸை நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஸோ நம்ம சர்வீஸை எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமும் நம்ம இன்னும் பேமெண்ட் பண்ணாம வச்சுட்டு இருக்கோம். அந்த பேமெண்ட்டை பண்ற வரைக்கும் அது என்னோட கடமை. அந்த பேமெண்ட் கொடுக்க வேண்டியது அது பண்ணிட்டேன்னா அந்த கடமையை நான் வந்து நிறைவேற்றிட்டேன். அது வந்து அப்படியே வந்து எக்ஸ்பென்ஸா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. இதுவே வந்து நம்ம வந்து இனிஷியல் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், நம்ம வந்து அட்வான்ஸா நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுப்போம். ஓகேவா? சம் வேல்யூ அமௌண்ட் வந்து நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம், நமக்கு வந்து காசு உள்ள வந்துருச்சு, ஆனா நம்ம இன்னும் பெர்ஃபார்மே பண்ணல. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது. புரியுதா? ஓகே எஸ். இப்போ ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னா நம்ம வந்து ரெண்ட் வந்து 10 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். ஓகேவா? ஒருத்தர்கிட்ட. அப்போ அவரை வந்து 10 மாசத்துக்கு தங்குறதுக்கு அலோவ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்மளோட கடமை. அந்த 10 மாசத்துக்கு அவரை கேட்கவே கூடாது நம்ம, ரெண்ட் எங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒன்று நம்ம வந்து பே பண்றதுக்கு ஆப்ளிகேட்டடு, அப்படி இல்லாட்டி நம்ம சர்வ் பண்றதுக்கு ஆப்ளிகேட்டட். இதுதான் வந்து லைபிலிட்டி சைடு வரும். ஓகேவா? அதுலயே வித்தின் 1 இயர்ல நம்ம பே பண்றது ஆர் சர்வ் பண்றது இருக்குன்னா அது வந்து கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? அதுக்குள்ள அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து முடிஞ்சிடும். கிரெடிட்டார்ஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணிடுவோம். கிரெடிட்டார்ஸ்னா என்னது? ட்ரேட்ல வந்து வர்றது. ட்ரேட் இன் த சென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஒர்க். நம்ம பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்றோமோ அதுக்கேற்ற பேர் அதுல வந்து கிரெடிட்டார்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் கிரெடிட் பீரியட் வச்சிருப்போம், இல்லை 40 டேஸு, 45 டேஸு, 30 டேஸு, சம் டேஸ் இருக்கும். அந்த இதுதான் இருக்கும், அதை வந்து நம்ம பே ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பில்ஸ் பேபிள் இருக்குன்னா அதுவும் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பேங்க்ல வந்து பில்லை வந்து என்ட்ரோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இது இருக்கும், அது வந்து நம்ம வந்து பே ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை அந்த
பர்டிகுலர் பார்ட்டியே வந்து பில் வச்சிருப்பாரு. அப்போ வந்து அவருக்கும் வந்து நம்ம பில்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ ஆன். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னும் போது நம்ம வந்து சம் சர்வீஸ் வந்து எடுத்திருப்போம். அதுக்கு வந்து பேமெண்ட் வந்து நம்ம வந்து 10 days ஆர் 1 week, ஒன் மந்த் கழிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். ரெண்ட் வந்து ரிசீவ் முன்னாடியே பண்ணிட்டோம், அதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு அலோவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஓகே. ஸோ இதுல கரண்ட் அசெட்ஸ் என்ன, கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்றது நீங்க பார்த்துக்கணும். ஓகே. இப்போ சொன்னது நான் கரண்ட் லைபிலிட்டி சொன்னேன். அசெட்ஸ்ல வந்து கேஷ், டெப்டார், பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் வந்து செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ், அது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் செக்யூரிட்டிஸ்ல வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் வந்து செக்யூரிட்டிஸ் வரும். ஓகே. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன வரும், கிரெடிட், டெப்டார் சொல்லிட்டேன். அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட், கேஷ் ஈக்குவலன்ட், பில்ஸ் ரிசீவபிள் சொல்லிட்டேன். அப்புறம் வேற என்ன, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் முன்னாடியே வந்து நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நமக்கு அது அசெட். ஓகேவா. ஸோ நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம்னா நான் காசு கொடுத்துட்டேன், நான் 10 மாசத்துக்கான காசு நான் கொடுத்துட்டேன்னா 10 மாசத்துக்கு எனக்கு வந்து அங்க வந்து உரிமை இருக்கு. ஓகேவா. அந்த இடத்த நான் யூஸ் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. 10 மாசத்துக்கு அது என்னோட சொத்து தான். அதுக்கப்புறமா தான் வந்து அது வந்து இதுவாகுது. ஓகேவா. ஸோ அது வந்து அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து நான் கன்சியூம் பண்ணி பே பண்ணியிருந்தாதான் அது எக்ஸ்பென்சஸ். நான் கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடியே நான் பே பண்ணிட்டேன்னா அது வந்து எனக்கு அசெட். புரியுதா? ஓகே. அண்ட் ஸோ ஆன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட், அக்ரூட் இன்கம்னு ஒன்று இருக்கும். அக்ரூட் இன்கம்னா நம்ம வந்து பர்ஃபார்ம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்ம ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டோம், அண்ட் நமக்கு இன்னும் வந்து அந்த காசு வரல. ஸோ அந்த காசு நமக்கு எப்படி இருந்தாலும் வந்துடும். அப்போ அது எனக்கு அசெட் தான். ஓகேவா. ஸோ அது வந்தாதான் அது வந்து எனக்கு வந்து இன்கம்மா மாறும். வர்ற வரைக்கும் எனக்கு அது வந்து அசெட்டாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா. சிஏ மைனஸ் சிஎல். ஓகேவா. ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது. ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி வந்து வருது, எல்லா ஃபண்டும் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத பாக்குறது தான் வந்து ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். ஓகேவா. ஏன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல வந்து நமக்கு வந்து தெரியாது எந்த ஃபண்ட் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, அதோட ஃப்ளோ வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா. நமக்கு வந்து என்ன தெரியும்னா போன வருஷம் இந்த பொசிஷன்ல இருந்து இந்த வருஷம் இந்த பொசிஷன்ல இருக்கு. ஓகே. அப்படின்றது தான் தெரியும். ஃபண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து என்ன தருது, பேலன்ஸ் ஷீட் வந்து என்ன தருதுன்றத நான் இப்போ சொன்னேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இப்போ இது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் யூஸ் ஆகுது, நீங்க வந்து ப்ராஃபிட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபினான்ஷியல் சோர்சஸை வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன ஃபினான்ஷியல் சோர்ஸ். ஓகே. டிவிடெண்ட் வந்து நம்ம வந்து இயர்லி வந்து டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபா கொடுக்குறோம்னா அந்த ஷேருக்கு 10 ரூபா கொடுக்கறதுக்கு சோர்ஸ் என்ன, நான் நெட் ப்ராஃபிட்ல இருந்து தான் எடுத்து கொடுத்தேனா, இல்ல பழைய ரிசர்வ்ல இருந்து எடுத்து கொடுத்தேனா, இல்ல என்னோட அசெட் எதையோ வித்து நான் கொடுத்தேனா, இது எதுவுமே தெரியாது பேலன்ஸ் ஷீட்ல. கரெக்டா. மேபி அசெட் கம்மியா இருக்கும், ஆனா அந்த அசெட் கம்மியானது நான் வந்து டிப்ரிசியேஷனாலையும் கம்மியா இருக்கும். அண்ட் அதுல வந்து நான் ஏதாச்சும் அடிஷனும் வாங்கியிருப்பேன், டெலிஷனும் இருக்கும். ஸோ அப்போ என்ன வந்து கரெக்டா யூஸ் ஆச்சு, அந்த சேல்ல இருந்து எவ்வளவு காசு வந்தது அப்படின்றதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்ல தெரியாது. ஓகேவா. புரியல. இல்ல நோட்ஸ் டு அக்கவுண்ட்ல கூட மென்ஷன் பண்ண மாட்டாங்களா? நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஆமா புக் வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் சேல் வேல்யூ வந்து என்ன அப்படின்றது இது எல்லாமே நீங்க தனித்தனியா பார்க்கலாம். பார்த்து அதுல இருந்து நீங்க வந்து இது இப்படிதான் வந்து அது அப்படிதான் வந்து நீங்க பார்த்தாலும் சொல்ல முடியாதுல்ல. ஒரு கால்குலேஷன் போட்டு இவ்வளவு ஃபண்ட் இருந்து இவ்வளவு ஃபண்ட் இதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கால்குலேஷன் தான் இது. ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்து என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், நமக்கு வந்து சின்னதா ஒண்ணு கொடுத்துட்றாங்க, அதை வச்சு நம்ம வந்து இதுதான் இப்படி வந்தது அப்படின்றோம். அதுவே இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்.
பட் அங்க வந்து ஓகே. பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கம்பெனின்னும் போது அங்க வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்குமா? சிமிலர் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரெண்டு மூணு இருக்கும். அது எல்லாமே கிளப் ஆயிடும். பட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து வரும்போது உங்களுக்கு அது வந்து லிஸ்ட் டவுன் ஆகிட்டே போகும். ஓகே, அந்த ஒரு பர்பஸ் தான் வந்து ஃபண்ட் ஃப்ளோ பண்றோம். ஜென்ரலி வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி வருது, நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம நிறைய வாங்குறோம் இல்லை நிறைய விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆன ஃபண்ட் வந்து எங்க போகுது, ஓகேவா? அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலா இப்போ இந்த ஃபண்டுன்றது ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொன்னேன்ல, இது வந்து ஃபண்ட் ஃப்ளோன்றது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ல இருந்து நான் கரண்ட்டுக்கு எப்படி போகுதா, இல்ல நான் கரண்ட்ல இருந்து கரண்ட்டுக்கு வந்து வருதா, இப்படின்றது தான் வந்து ஃபண்ட் ஃப்ளோல வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாச்சும் பண்றோம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க அருண். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஏதாச்சும் புதுசா மிஷின் வாங்குறது, ம் பிளான் ம் அந்த மாதிரி கரெக்ட். எக்ஸ்பேண்ட் பண்றது, ம் அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஆகும். ஓகே குட். ஸோ அதுக்கு வந்து காசு எங்க இருந்து வருது, ஓகேவா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். ஸோ எதுல இருந்து வேணா வந்திருக்கலாம். அது பார்க்கலாம். அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட்ஸ். டெப்ட்டுக்கு வந்து ஓகே, டெப்ட்டை வந்து நம்ம ரீபே பண்ணியிருக்கோம்னா அதுக்கு வந்து சோர்ஸ் எப்படி? அண்ட் சேல்ஸ் ஃபிக்ஸட் அசெட்ஸை சேல் பண்ணியிருக்கோம், அந்த காசை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? அண்ட் யூஸ் ஆஃப் தி ப்ரொசீட்ஸ் ஆஃப் தி ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ரைஸ்டு ஃப்ரம் பப்ளிக். ஸோ இந்த ஷேர் ரைஸ் பண்றோம், டிபெஞ்சர் ரைஸ் பண்றோம், இதெல்லாம் கொண்டு போய் எங்க யூஸ் பண்றோம்? ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு தெரியணும்ல. இதுக்கு முன்னாடி அவங்க ரைஸ் பண்ணி ஷேர் கேபிட்டலாம் வந்து அவன் எங்க கொண்டு போய் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும்ல. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா நம்ம வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் எப்படின்றத இப்படி கண்டுபிடிப்போம். இதுவே வந்து நம்ம கிட்ட வந்து பேலன்ஸ் ஷீட்ஸ் தான் இருக்குன்னா அதை வந்து வேற டைப்ல வந்து கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ ஜென்ரலா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்து வந்து சிஎம்ஏபிக்குள்ள வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் இவ்வளோ வந்து இருக்கு. அப்புறம் கெயின் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட் வந்து இவ்வளோ இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், டிப்ரிசியேஷன், லாஸ் அண்ட் சேல் இதெல்லாமே இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுல நமக்கு ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து எவ்வளவு வந்து ஃபண்ட் வந்தது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஏன்னா இப்போ இது எல்லாமே மிக்சடா இருக்கு. நீங்க பிஎன்எல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி, கெயின் ஆன் சேல் ஆஃப் லேண்டு, இது மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, இதெல்லாமே வந்து ஆப்ரேஷன்ஸ்னால வந்தது இல்லை. அண்ட் அங்க ஷோ ஆகிற ப்ராஃபிட் வந்து ஓவராலா அந்த கம்பெனில நடந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கான ப்ராஃபிட். அண்ட் அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸ்னால என்ன கொண்டு வந்தாங்கன்றது தெரியாது. அண்ட் எவ்ரி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது ஒரு கம்பெனி பிசினஸ் பண்றதுக்கு தான். அவன் வந்து அசட் வாங்கி வித்து அதுல வந்து லாபம் பார்க்கறதுக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ தே வாண்ட் டு நோ வாட் இஸ் தி ஃபண்ட் ஃப்ரம் ஆப்பரேஷன். ஓகேவா? ஸோ ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் போது அதுல வந்து கேஷா இருக்கிறது தான் வந்து ஃபண்டு. ஓகேவா? கேஷா ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்றோம், கேஷா வந்து நம்ம வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்றோம் அப்படின்னா தான் வந்து அது ஃபண்டு. ஓகேவா?
ஜஸ்ட் நம்ம வந்து அதை வந்து அக்கௌண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அதை வந்து நம்ம ஃபண்டா வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அங்க வந்து ஒரு ஃபண்ட் ஃப்ளோவே நடக்காது. கரெக்டா? ஹலோ, ஃபண்டு ஃப்ளோ நடக்குமா ஒரு நான் கேஷ் ஐட்டம்ல? நோ சார், ஃப்ளோ இருக்காது. நோ ஃப்ளோ. அப்போ அந்த நான் கேஷ் ஐட்டமையும் நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸோட இதுல வந்து கொண்டு வரக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம் கரண்ட் இயர்க்கானது. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா நெட் ப்ராஃபிட் கரண்ட் இயர்க்கானது என்னவோ அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபண்ட் ஆர் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ் விச் ஹேவ் பீன் டெபிட்ஸ் டு பிஎன்எல் அக்கௌண்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது இதை டெபிட் பண்ணதுனால தான் இந்த ப்ராஃபிட் வந்து 52,000 வந்துச்சு. ஓகேவா? இது எதுவுமே டெபிட் பண்ணலைன்னா நமக்கு வந்து 52,000 வந்திருக்காது. எதுலாம் டெபிட் பண்ணியிருக்கோமோ அது போக பேலன்ஸ் என்னவோ அவ்வளவுதான் வந்திருக்கும் ப்ராஃபிட். கரெக்டா? ஐ மீன் ஆப்ரேஷன் ப்ராஃபிட்னு பாக்குறோம்னா. ஓகேவா? அதாவது இங்க இந்த டிப்ரிசியேஷன் வரலன்னா, டிப்ரிசியேஷன் வராம இருந்திருந்தா இங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 92,000 மாறி இருக்கும். கரெக்டா? ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டு 92,000 மாறி இருக்குமா? இங்க ஒரு 52,000 அண்ட் இங்க ஒரு 40,000, மொத்தமா 92,000 ப்ராஃபிட்டா இருந்திருக்குமா? நீங்க பேலன்ஸ் பண்ணி பார்த்தாலும் தெரியும். இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கு. 2,20,000 2,20,000ல 1,00,000 போயிடுச்சு, 1,20,000 அண்ட் 10,000 போயிடுச்சு, 1,10,000 1,10,000ல 5,000 போயிடுச்சு, 1,05,000 அண்ட் 500 இது ஒரு 1,000 போயிடுச்சு, 1,05,000 1,04,000 ஆகுது. அண்ட் 1,04,000ல ஒரு 12,000 போயிடுச்சுன்னா 92,000 வருமா? கரெக்டா? ஸோ நெட் ப்ராஃபிட்ன்றது என்னது? பேலன்சிங் ஃபிகர் தானே. இந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து என்ன வருதோ அதுதான் வந்து நெட் ப்ராஃபிட். கரெக்டா? ஸோ இந்த நான் கேஷ் ஐட்டம் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ்லாம் வரலைன்னா என் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ வந்திருக்கும். அண்ட் அது வந்து என்னன்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம சொல்றோம். ஏன்னா இங்க வந்து ஃபண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆப்ரேஷன் என்னன்றதை கண்டுபிடிக்க தான் நம்ம வந்து இது பண்றோம். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இது மைனஸ் ஆகி தான் இந்த 52,000 வந்துச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு அது தேவையில்லாததெல்லாம் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து என்னன்றது தெரிஞ்சிருமா? எஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன் பார்க்கணும். டிப்ரிசியேஷன் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடா அது வந்து கேஷ் அதுல ஃப்ளோ இருந்ததா? ஸோ அதுல வந்து ஆப்ரேஷன் நோ. ரிலேட்டடா எந்த ஒரு ஃபண்டும் வந்திருக்கு. அப்ப நம்ம அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் பில்டிங். லாஸ் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் வந்து நம்மளோட ஆப்ரேஷன்ஸ், அதாவது நம்மளோட பிசினஸ் அதுவா? நோ சார். அசட்டை நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு அதுல வர லாஸோ ப்ராஃபிட்டோ ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்டும் கிடையாது, ஆப்ரேஷனல் லாஸும் கிடையாது. இதை இங்க இருந்து நம்ம லெஸ் எடுத்துடுறோன்றதுக்காக இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம வெளியே எடுக்கிறோம்னு கிடையாது. இது வந்து இங்க வர வேண்டிய ஐட்டம் கிடையாது, இது வேற ஒரு இடத்துல வர வேண்டிய ஐட்டம். ஸோ அதனால நம்ம இங்க இருந்து எடுக்கிறோம். ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ ஆட் பண்ணிடுறோம். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு இது வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்திருக்கு. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இன் தி சென்ஸ் சம் அடிஷ்னல் வேல்யூவாக இருந்திருக்கு. ஆர் அது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதை வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அதை ரிட்டர்ன் ஆஃப் இது பண்ணும்போது இதே ப்ராடக்ட் சேல் பண்றதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி பண்ணாக்கா அது ஆப்ரேட்டிங்ல தானே வரும். ம் ஹலோ. ம் ம் ஆமாம். ஓகே சார். ஆனா பொதுவா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாக்கா நம்ம இந்த ஆங்கிளோட எடுத்துக்கணும். ஆமாம். ஐ திங்க் ஓகே சார். எஸ். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ப்போமா?
ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் இருந்த ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்த ஒரு அதை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து அசட்டோட ஒரு ஐட்டம். ஓகே, ஆப்ரேஷன்ஸ் ஐட்டம் கிடையாது அது அந்த இடத்துல. அதனால வந்து நீங்கள் வந்து இதில் கொண்டு வரீங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அண்ட் இந்த டிஸ்கவுண்ட் அலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டட். ஸோ அதனால நம்ம அதை கொண்டு வரல. ஓகேவா? அண்ட் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கொண்டு வரும். இது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், அதாவது ஷேரை நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணும்போது ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் ரிலேட்டடு, ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டட் கிடையாது. ஸோ அந்த 500 நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. ஓகேவா? அண்ட் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், குட்வில்ன்றது என்னது? ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடா? நோ. ஸோ அதனால நம்ம அதையும் வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி மைனஸ் பண்ணுறாங்க. 11,95,000 வருது. ஓகேவா? எல்லாரும் கால்குலேட்டர் கையில் வச்சிருக்கீங்களா? எஸ். கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்போ கரெக்டாக வருதான்னு எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க. எல்லாருமே சொல்லணும். இவ்வளோ நேரமா கால்குலேட் பண்ணுறதுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் மேலே போங்க. ஓகேவா? எஸ் சார், கரெக்டாக தான் சார், கரெக்டாக தான். ஏன் மற்ற 2 பேர்கிட்ட அது ஒரு ஆன்சர் வர மாட்டேங்குது? ஓகே. அண்ட் சிமிலர் ஐட்டம்ஸ் கிரெடிட் பண்ணியிருந்தோம்னா, விச் மீன்ஸ் இன்கம் ஐட்டமாக இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ இது ஆட் ஆகி தான் வந்து நமக்கு இங்கே வந்து இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு. இங்கே இந்த 20,000 ஆட் ஆகலைன்னா இங்கே 2 lakhs தான் வந்திருக்கும். ஸோ நம்ம நெட் ப்ராஃபிட் வந்து 32,000 தான் வந்திருக்கணும். ஓகேவா? இது ஆட் ஆகலைன்னா இங்கே இது 20,000 தான் வந்திருக்கணும். 2 lakhs தான் வந்திருக்கணும். 2 lakhs தான் இங்கே வருதுன்னா இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் என்ன இருக்கும்? 52க்கு மேலே 32,000 தான் வந்திருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்? இதை வந்து நான் லெஸ் பண்ணால் தானே வருது. இந்த 20,000 நான் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே லெஸ் பண்ணியிருந்தேன்னா, லெஸ் பண்ணேன்னா இந்த 32,000 வருதுல்ல. ஸோ அதனால நம்ம லெஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இங்கே கெயின் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட் வந்து லெஸ் பண்ணி நம்ம வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் 9,95,000 சாரி 995,000 வந்து கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் பிஎன்எல் மெத்தடுன்றாங்க. ஓகே, அட்ஜஸ்டட் பிஎன்எல் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, பிஎன்எல்ல ஓப்பனிங் ஏதாச்சும் இருக்குன்னா அதை கொண்டு வந்துடுவோம், க்ளோசிங் ஏதாச்சும் இருக்குன்னா அதை கொண்டு வந்துடுவோம். ஓகேவா? அண்ட்
எதெல்லாம் வந்து ஆட் பண்றோமோ அதை டெபிட் சைட்லயும், எதெல்லாம் வந்து லெஸ் பண்றோமோ அதை கிரெடிட் சைட்லயும் கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா? சேம் ஆப்ரேஷன்ஸ் தான். இங்க வந்து நமக்கு ஓப்பனிங் ப்ராஃபிட் ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. ரெண்டு இயரோட இது இருக்குன்னா, டேட்டா இருக்குன்னா நம்ம ஓப்பனிங் ப்ராஃபிட் க்ளோசிங் ப்ராஃபிட் கொண்டு வரலாம். இங்க நமக்கு ஒரு இயரோட டேட்டா தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இப்படி எடுக்கிறோம். ஓகேவா? அண்ட் இந்த ஃபார்மேட்ல தான் ஜென்ரலி வந்து எல்லா சம்ஸ்லையும் போவோம். அண்ட் உங்களுக்கு ஒரு சம் தான் இருக்குது இல்லுஸ்ட்ரேஷனாவே. அதுவுமே ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ தட் நான் வந்து சிஎம்ஏ புக்ல இருந்து ஒரு சம் எடுத்து அதை வந்து சால்வ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அண்ட் தென் ஓகே ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே இங்க இருக்குது. டிப்ரிசியேஷன், லாஸ் ஆன் சேல் ஆஃப் பில்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், டிஸ்கவுண்ட், குட்வில், க்ளோசிங் பேலன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. கரண்ட் இயர்ஸ்ல வந்த ப்ராஃபிட். ஓகேவா? ஓப்பனிங் ப்ராஃபிட்னா போன வருஷம் இருந்த ப்ராஃபிட். போன வருஷத்துக்கான டேட்டா இல்லை அண்ட் அங்க வந்து ப்ராஃபிட் இல்லை. ஸோ இது நில். அண்ட் இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் இது. ஸோ இது கூட எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா? இங்க எல்லாத்தையும் போட்டோம்னா ஆட் ஆகுமா? ஆட் ஆயிடுச்சு. அண்ட் இங்க வந்து இந்த சைடில் இருக்கிறத பேலன்ஸ் பண்ணும்போது லெஸ் பண்ணுவோமா? ஸோ இதை லெஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வர்ற பேலன்சிங் ஃபிகர் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ தென் ஃபண்ட் ஃப்ளோவில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸோ illustration 11 பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் நம்ம வெறும் பேசிக்காக தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதில் வந்து ஒர்க் பேலன்ஸ் ஷீட் வச்சு எப்படி பார்க்கறது? ஓகே, 2 இயர்க்கான பேலன்ஸ் ஷீட் கொடுத்து ஜென்ரலாக இப்படி தான் கொடுப்பாங்க. 2 இயர்க்கான பேலன்ஸ் ஷீட் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட் ஃப்ளோ எப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து யாராச்சும் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. என்ன சார் பேலன்ஸ் ஷீட் ரீட் பண்ணலாமா? ம், ஆமாம் பண்ணுங்க. ஓகே. From the balance sheet of X Limited, prepare a statement of changes in the working capital and fund flow statement. ஓகே, பேலன்ஸ் ஷீட்ல ஈக்விட்டி கேபிட்டல் 2021ல வந்து 3 லேக் இருக்கு, 22ல 4 லேக் இருக்கு. ம் 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 1,50,000 1 lakh. ம் P&L வந்து 30,000 48,000. ம் General reserve 40,000 70,000. Proposed dividend 42,000 50,000. Creditors 55,000 83,000. Bills payable 20,000 16,000. Provision for taxation 40,000 50,000. Overall total 6,77,000 8 lakh வருது. ஓகே, அசட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற யாராச்சும் படிங்க. ஓகே, Goodwill 1,15,000 90,000. Land and buildings 2 lakh 1,70,000. Plant 80,000 2 lakhs. ம் ஓகே, Debtors 1,60,000 2 lakh. Stock 77,000 1 lakh 9,000. Bills and receivables 20,000 30,000. Cash in hand 15,000 10,000. Cash at bank 10,000 8,000. Total 6,77,000 8,17,000. அப்படியே அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் படிச்சுருங்க. Following is the additional information available. Depreciation of 10,000 and 20,000 have been charged on plant and land and buildings respectively in 2022. ம் Interim dividend 20,000 has been paid in 2022. ம் Income tax of 30,000 has been paid in 2022. ம் ஓகே, சரி.
ஓகே ஜிபிகா எனக்கு வந்து இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. இதுல எதெல்லாம் வந்து கரண்ட் அசெட்ஸ்? இது வந்து நான் வேணா கொஞ்சம் சின்ன பண்றேன். ரொம்ப சின்னதாயிடுச்சா இல்ல தெரியுதா? எஸ் தெரியுது. தெரியுது இல்ல, ரீட் பண்ண முடியுது இல்ல. எஸ். ஓகே சொல்லுங்க, எதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ்? என்னையா இல்ல ஜிபி? ஜிபிகா. ம் அவ்வளோ சொல்லுங்க. அவங்க ஸ்டார்டிங்கே பேச முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஆஹ் ஓகே சரி ஓகே. அண்ட் அப்போ நீங்க யாராச்சும் 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. ஆப்ரேட்டிங்ல வந்து கரண்ட் அசெட்ல வந்து கேஷ் இன் ஹேண்ட் வரும், ம் பில்ஸ் ரிசீவபிள் வரும். ம் கேஷ் அட் பேங்க் எடுத்துக்கலாம்ல சார்? ம் எடுத்துக்கலாம். கேஷ் அட் ரெண்டுமே பேங்க் ரெண்டுமே ஈக்குவலன்ட் தான். நீங்க கையில வச்சிருக்கீங்க, பேங்க்ல வச்சிருக்கீங்க. எதுனாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டம் எடுக்கிறீங்கன்னா அது கரண்ட்னு நீங்க டிசைட் பண்ணணும்னா, இப்போ நான் போனேன்னா இப்போ அதை வந்து நான் வந்து காசா மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்ல ஒரு 2 மந்த்ஸ்ல மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கா, 3 மந்த்ஸ்ல மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கா, அதை மட்டும் யோசிங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா டெப்டாஸ் வரும். ம் டெப்டாஸ் வரும். ஸ்டாக் வராதுல்ல? ஸ்டாக் வராது. ஸ்டாக் ஏன் வராது? இல்ல ஸ்டாக் இது எந்த ஆங்கிள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா நம்ம நினைச்சா கன்வெர்ட் பண்ணி வித்துடலாம். ம் இ- இது அந்த ஸ்டாக்கா இல்ல ஸ்டோர் பண்ற லைக் குடவுன் அந்த ஸ்டாக்கா? குடோன்ல ஸ்டோர் பண்ற ஸ்டாக் தான். ஓகே செக்யூரிட்டிஸ் ஓகே. வந்து சேல் ஸ்டாக்னு பண்ணி சொல்ல விற்கிற மாட்டோம். பொருட்கள் ப்ராடக்ட். ஆமா ஆமா. அப்போ நம்மளோட வரும் சார். நம்ம ஆபரேஷன்ஸ்க்காக பிசினஸ்க்காக வாங்கி வச்சிருக்கிற ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ், இது வரும் சார். இது இது வரும். 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 அசட்ல கீழே இருக்கிற எல்லாமே வரும். மேல பிளான்ட் வராது, லேண்ட் அண்ட் பில்டிங் வராது, குட்வில் வராது. ஓகே. கீழே அண்ட் இருக்கிறவர் வரும், மேல இருக்கிறவர் வராது. கரண்ட் லைபிலிட்டி, லைபிலிட்டிஸ் என்னென்ன வரும்? கரண்ட் லைபிலிட்டிஸ், பில்ஸ் பேயபிள், ம் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் கிடையாது, அது ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸஸ். creditors, ஓகே. ப்ரொபோசல் டிவிடெண்ட் கொடுத்துதானே ஆகணும், அதுவும் வரும். ப்ரொபோஸ் டிவிடெண்ட் இது எல்லாமே வந்து ப்ரொவிஷன்ஸ். ஸோ அது வந்து வராது. ப்ரொபோஸ் வராது. டிவிடெண்ட்னா நம்ம நம்ம ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம், டிவிடெண்ட் வந்து இவ்வளோ தரோன்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டு அதுக்காக நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ அது வந்து கரண்ட் இதில் வந்து வராது. ஓகேவா? ஓகே அதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கேட்டகரியில் வந்துடும். ஓகே சார். ஓகேவா? ஜென்ரல் யோசிச்சது ரிசர்வ் கரெக்ட் தான், வராது. பட் அது வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வரலாம் அவனுக்கு. ஜென்ரல் ஓகே. ரிசர்வ்ன்றது எடுத்து ரிசர்வ் வச்சிருப்பாங்க, ஃபியூச்சர் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ அது சாரி லைபிலிட்டி வராதுல்ல? லைபிலிட்டி தான், ஆனால் அது வந்து கரண்ட் லைபிலிட்டியில் வராது. அதான் கரண்ட் லைபிலிட்டி. ம் பிஎன்எல் 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 வந்து வருமா? லாஸ் கரண்ட் லைபிலிட்டி கரண்ட்ல வரும் தானே சார்? கரண்ட்ல பிஎன்எல் வந்து கரண்ட்ல ஃபர்ஸ்ட் பிஎன்எலோட ஆட்ரிபியூட் என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைபிலிட்டி அது. இல்ல. அப்போ அது அது என்ன, நீங்க வந்து ப்ராஃபிட் ஓகே. ஏர்ன் பண்ணிட்டீங்க, அதை கொண்டு வந்து அது ஆபரேஷன் இல்ல, அது ஆபரேஷன் மூலியமா வரக்கூடிய ரிசல்ட் தானே, அதனால. அது வருது. ஆப்ரேஷன் இப்போ நம்ம வந்து கரண்டா ஆப்ரேஷன் மூலியம்ன்றதுனால நம்ம கரண்ட்ன்றத டிசைட் பண்ணல. இப்போ வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடே கிடையாது. ஓகேவா? ஆமா. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அது மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட அதுவுமே வந்து ஆப்ரேட்டிங் ரிலேட்டடா வராது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து கரண்டா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஆப்ரேஷன் ரிலேட்டடான்றத ஓகே சார். ஸ்கிரீன் வந்து தெரியுதா? இல்ல இல்ல தெரியல. ம் ஸோ ஓகே சார். வராது.
P&L வராது. வராது, P&L preferred share வராது. capital வராது, equity share capital வராது. வராது. ஓகேவா? ஸோ இப்போ எதுக்கு கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் இது பண்ணனா நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும் இதுல? Working capital, ம் அப்புறமா fund flow statement. ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஒர்க்கிங் கேபிட்டல்ல சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? ஒர்க்கிங் கேபிட்டல்ல என்ன ம், சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்றது இது பண்ணோம். அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம வந்து போடணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதுல இந்த டிப்ரிசியேஷன் 10,000 அண்ட் 20,000. 10,000 எதுக்கு போகும், 20,000 எதுக்கான டிப்ரிசியேஷன்? 10,000 வந்து பிளான்ட்டுக்கு போகும், 20,000 லேண்ட் அண்ட் மிஷினரிக்கு போகும். 2022 இயர்க்கு பார்க்கணும். ஓகே. இப்போ வந்து பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா 80ல இருந்து 2 lakhs ஆயிருக்கு. ஓகே. அப்போ ஆ, இங்க வெறும் 10,000 தான் 10,000 டிப்ரிஷியேட் ஆனாலும் இங்க 2,30,000 ஆயிருக்கு. அப்படின்னா 2 lakh சாரி 2 lakh 10. ஆயிருக்கு. ஆ, 80,000ல இருந்து 2 lakh ஆயிருக்கு. அப்படின்னா அப்ப அது வந்து என்ன நடந்திருக்கு, சம்திங் வந்து அதுக்குள்ள நடந்திருக்கு. ஓகே. பிளான்ட் வந்து டிப்ரிஷியேட் மட்டும் ஆகல, அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. கரெக்டா? பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். கரெக்ட். அதுதான் நானும் சொல்ல வரேன். ரீவேல்யூ. ரிவாலுவேஷன் ரீவேல்யூவேஷன் கேஸ் இங்க இல்ல, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஓகே. ஓகேவா? ஸோ எஸ். ரீவேல்யூவேஷனுக்குன்னு பண்ணும்போது தான் அது இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நம்ம வந்து ரீவேல்யூவேட் பண்ண முடியாது. ஓகேவா? யா, இந்த யா, ஓகே. ஸோ அதனால வந்து ரீவேல்யூவேஷன் கிடையாது. நீங்க யோசிச்சதெல்லாம் கரெக்ட். பட் இப்போ நம்ம பர்பஸ் என்ன அதை மட்டும் யோசிச்சா ஓகே. ஓகே. அண்ட் 20,000 வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்க்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் என்ன ஆகுது, 30,000 வந்து கம்மி ஆகுது. 2 lakhsல இருந்து 1 சேல் lakh. பண்ணிருக்காங்க. அப்போ 10,000 வந்து இதாகுது. அது வந்து சேல்ல வந்து போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன ம், அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் 20,000 பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்டரிம் டிவிடெண்ட்டும் ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட்டும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ப்ரொபோஸ்ட் ஓகே. டிவிடெண்ட்ன்றது நீங்க வந்து இயர்லி டிவிடெண்ட் பே பண்ணுவீங்க, ஒரு மந்த்லி அந்த மாதிரி கொடுத்தே ஆகணும் அந்த அதுல. டிவிடெண்ட்காக எடுத்து வைக்கிறது. இன்டரிம்னா இன் பிட்வீன் ஃபினான்ஷியல் இயர். ஓகே. ஸோ அதனால அது வந்து தனியாக தான் பே பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் ஓகே. இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 பே பண்ணியிருக்கீங்க. இன்கம் டேக்ஸ் எப்பவுமே ப்ரொவிஷன் எடுத்து வச்சு அதில் இருந்து தான் பே பண்ணுவீங்க. ஓகேவா? ம், ஸோ அப்போ ம், ஆல்ரெடி 40,000 இருக்கு அண்ட் 50,000 தான் வந்து இந்த வருஷம் மாறி இருக்கு. அப்போ இந்த ம். வருஷமும் எக்ஸ்ட்ராவா ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருக்கோம், அது எவ்வளோன்றது தெரியல, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? உங்களதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டிருப்பாங்க, அதை நான் ஷோ பண்ணிட்டு அதை வந்து அப்புறம் நான் இங்க வந்து காட்டுறேன். ஓகேவா? உங்க புக்ல வந்து 2 இயரை போட்டுட்டு ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு போட்டு கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து லிஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வந்து ஒரு காலம்லையும், டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு காலம்லையும் போட்டுட்டு அதோட டோட்டல் எடுத்துட்டு அந்த டோட்டலும் இதோட டிஃபரன்ஸோட டோட்டலும் கரெக்டா வருதுன்றத பார்ப்பாங்க. ஓகேவா? புரியுதா? ம், ஓகே. ஸோ இதுதான் உங்களதுல பண்ணுவாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே, இது மட்டும் இப்போ சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அதே தான் எடுத்து போட்டிருக்காங்க, ஆனா ஸ்ட்ரெயிட்டாவே டோட்டல் பண்ணிட்டு அதோட டிஃபரன்ஸ் பார்த்துட்டாங்க. ஓகே. இந்த சேஞ்சஸ் இது போடுறது நமக்கு ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி, இந்த டிஃபரன்ஸ் வேல்யூட டோட்டலும் இதோட டோட்டலும் வந்து சேமா வரும் அப்படின்றது தான் வந்து கணக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க எப்படி வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். பெட்டர் உங்க புக்ல இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள். ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் அதே வந்து இங்க சைட்லயும் போடுறேன், அந்த சேஞ்சஸ் வந்து ரைட் பண்றேன். ஸோ எல்லா இதுவும் நீங்க சொன்னது எல்லாத்தையும் எடுத்து நோட் பண்ணியாச்சு. கரண்ட் அசெட்ஸ், டெப்டார்ஸ் வந்து என்ன இருக்கு போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு, இது வந்து இன்க்ரீஸ், இது வந்து டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் என்ன டிக்ரீஸ் என்ன, டெப்டார்ஸ் என்ன இருக்கு இந்த வருஷம், இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? எது சார்? டெப்டார்ஸ் டெப்டார்ஸ் டெப்டாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 40,000. 40,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க ஒரு 40,000. ஓகேவா?
அண்ட் இது வந்து கிரெடிட் ஸ்டாக் வந்து என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 32,000. ஓகே. ஓகே. அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? 10,000 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் 5,000 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 5,000 5,000 decrease ஆயிருக்கு bro. சாரி டிக்ரீஸ். கேஷ் அட் 2,000 பேங்க் டிக்ரீஸ். 2,000 decrease. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல், அண்ட் இதோட டோட்டல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. டோட்டல் வந்து என்னது? 50, 60, 70, 82. இங்கே வந்து ஒரு 7,000. 7,000. ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டாங்க. ஓகேவா? நம்ம வந்து டோட்டல் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது பாருங்க. லாஸ்ட் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் இன்க்ரீஸ் தான் ஆகுது, ஆனால் இங்கே டிக்ரீஸில் போய் போட்டிருப்பாங்க. அப்போ இங்கே ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கும்போது கரண்ட் லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆகும்? கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க்கிங் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும். இப்போ கரண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து என்னன்னு சொன்னேன், கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? இப்போ இது வந்து 10,000 இருந்தது, இது வந்து 5,000 இருந்தது. அப்போ நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன வந்து 5,000 வந்தது. ஓகேவா? இப்போ இது 5,000ல இருந்து 7,000 மாறுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோ ஆகுது? 3,000 மாறும். கரெக்டா? 3,000. ஸோ அப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸை பொறுத்தவரை நீங்க மாற்றி போடணும். ஓகேவா? ஸோ நீங்க இங்க டோட்டல் போட்டுக்கலாம். டோட்டல் போட்டு இதோட டிஃபரன்ஸ் பார்த்துட்டு இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேமா வரும். அப்படி இல்லையா ஓவராலா டோட்டல் பார்த்துக்கலாம், அது உங்க இஷ்டம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட். எவ்வளோ டிஃபரன்ஸ்டா? கரண்ட் லைபிலிட்டிஸ்ல என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. கிரெடிட்டார்ஸ் 55,000 எவ்வளோ போகுது? 28,000 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? கிரெடிட்டார்ஸ் தானே சார்? கிரெடிட்டார்ஸ் தான் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு. சரி, கிரெடிட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம இன்க்ரீஸ்ல போடணுமா டிக்ரீஸ்ல போடணும்? ஓ, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா டிக்ரீஸா? ஆமா, லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் இல்ல. ஸோ அப்போ இதுல நீங்க எங்க போடணும்னு நான் கேட்டேன். ரைட், டிக்ரீஸ்ல போடணும். எவ்வளவு போடணும்? 28,000. 28 தானே? ஓகே. அண்ட் தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 20,000 4,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ்ல போடணும். எவ்வளவு போடணும்? 4,000 போடணும். அடுத்து இங்க வேற. ஓகே, இது டோட்டல். இப்போ இந்த டோட்டல் பண்ணீங்கன்னா 24,000. 24,000 எங்க 24,000? இது 75, அது வந்து 899. டோட்டல் இது. ஓகே சாரி, இங்க போல்ட் பண்ணாம விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. இங்க வந்து இதோட டோட்டல் பாருங்க, 82 + 4,000 86,000. இங்க வந்து டோட்டல் பாத்தீங்கன்னா 35 வருமா? கரெக்ட் தானே? 35. எஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 86 - 35.
51. 51,000. ஓகேவா? இந்த 51,000 தான் இங்கே வருது. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த டோட்டல் பண்ணிட்டாங்க, இதோட டோட்டல் பண்ணிட்டாங்க, அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸோட டோட்டல் பண்ணிட்டாங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ் 22ல வந்து டோட்டல் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறாங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறாங்க. ஓகேவா? ஒர்க்கிங் கேபிட்டல் என்னன்றது தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? புரியுதா? டோட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல கரண்ட் அசெட்ஸ்ல கரண்ட் லைபிலிட்டிஸ் போய் ஒர்க்கிங் கேபிட்டல் 2020ல வருது. ஒர்க்கிங் கேபிட்டல் 2021ல இது 21 22 இது 21. ஓகேவா? இது வந்து சார் அவங்க கரண்ட் அசெட் டோட்டல் என்ன பண்ணிருக்காங்க? டோட்டல் பண்ணிருக்காங்க. அது அது சம்ல அந்த டோட்டல் எடுக்கா சூஸ் பண்ணிருக்காங்களா? இல்லல. இப்போ இந்த டோட்டலையும் டிஃபரன்ஸ் பார்த்து தான் இந்த வேல்யூ வந்தது. 2,82ல 75,000 போச்சுன்னா ஓகே 2,07,000. எஸ். ஓகே 75,000 2,07,000 அப்படிதான் இந்த டிஃபரன்ஸ் வந்தது. சிமிலர்லி இங்க வந்து 3,57,000 மைனஸ் 99 2,58,000 வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் இயரை விட லாஸ்ட் இயர் வந்து அதிகமா இருக்குன்னா அப்போ அது வந்து டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். கரண்ட் இயரை விட லாஸ்ட் இயர் வந்து கம்மியா இருக்கிற இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ இங்க வந்து இது கரண்ட் இயர், அதை விட லாஸ்ட் இயர் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதனால இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? எஸ் சார். ஜஸ்ட் இப்படி பார்த்தாலே தெரியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்ட்டு. அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இன்க்ரீஸ்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத டிஃபரன்ஸ் பார்த்து போட்டுடுறீங்க. ஓகேவா? இதெல்லாம் அழிச்சிடுறேன். இதே கம்மியா இருந்துச்சுன்னா அங்க வந்து டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் மென்ஷன் பண்ணி போடணும். அவ்வளவுதான். ஆமா கரெக்ட். ஓகே சார். அண்ட் தென் இப்போ வந்து இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சில வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் சொல்லிடுறேன். ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் சோர்சஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து சிமிலர் டு பேலன்ஸ் ஷீட் தான். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைடில் லைபிலிட்டிஸ் போடுவோம், ஆப்போசிட் சைடில் அசெட்ஸ் போடுவோம். ஓகேவா? அசெட்ஸ்லையும் லைபிலிட்டிஸ்லையும் வெறும் கேபிட்டல் ஐட்டம்ஸை மட்டும்தான் நம்ம கொண்டு வருவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஐட்டம்ஸ்ல என்னென்ன எஃபெக்ட் ஆகுது அண்ட் கரண்ட் பேர் என்ன நான் கேபிட்டல் ஐட்டம்ஸ்ல என்னென்ன எஃபெக்ட் ஆகுது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். ஃபண்டு மூலியமா என்ன வருது அப்படின்னு கொண்டு வரோம். ஹெட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்திருக்காங்க. இது மூலியமா சோர்சஸ் வருது. காசு வர்றதெல்லாம் இந்த பக்கம், காசு போறதெல்லாம் அந்த பக்கம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஹலோ, இது மட்டும் கொஞ்சம் அகைன் சொல்றீங்களா? இது மட்டும். ஓகே. லெஃப்ட் சைடுல இருக்கிறது சோர்சஸ். சோர்சஸ்னா என்ன? காசு வர்றது. ஓகேவா? நமக்கான சோர்ஸ், இப்போ எனக்கான சோர்ஸ் வந்து என்னோட சேலரி. ஓகேவா? உங்களுக்கான சோர்ஸ் வந்து நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட். ஓகேவா? அண்ட் பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பல வகையான ப்ராஃபிட். பிசினஸ் வந்து நிறைய இடத்துல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஈக்விட்டில இருந்து ஃபண்ட் வரும், டெப்ட் ரைஸ் பண்ணி ஃபண்ட் வரும், லோன் எடுத்து ஃபண்ட் வரும், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் வரும். ஓகேவா? அண்ட் அவன் பிசினஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு ஃபண்ட் வரும். இது எல்லாமே அவனுக்கு வர்ற ஃபண்டு. அதுல இருந்து அவன் வந்து அந்த காசை வந்து சில இதுக்கு செலவு பண்ணியிருப்பான்ல. ஒரு வருஷம் கூட சம்பாரிச்சிட்டு மட்டும் இருந்திருக்க மாட்டான், செலவும் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஸோ அந்த செலவெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுல ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடான செலவு எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி இங்க ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்லயே அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். அது போக பேலன்ஸ் என்ன செலவு இருக்கு அண்ட் பேலன்ஸ் என்ன வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஓகேவா? புரியுதா? எஸ் எஸ். அப்ளிகேஷன்னா எங்க வந்து போகுது, சோர்ஸ்னா எங்க இருந்து வருது. ஓகேவா? ஒரு கம்பெனி காசு எங்க இருந்து வர வச்சு எங்க வந்து கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கறோம். அண்ட் இது வந்து டேலி ஆகும். ஓகேவா? டோட்டல் வந்து டேலி ஆகணும்.
அதான் வந்து உங்களோட இது. ஸோ அதனால தான் சொன்னேன் பேலன்ஸ் ஷீட் மாதிரின்ட்டு. ஓகேவா? இங்க இன்க்ரீஸ் இன் ஒர்க் கேபிட்டல் வந்து அப்ளிகேஷன்ல போட்டிருக்காங்க. ஆமா, அப்ளிகேஷன்ல போட்டுருக்காங்க. அது வந்து ஏன்னா ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இதுதான் வந்து சொல்ல போனா இது வந்து பேலன்சிங் ஃபிகர் மாதிரி. ஓகேவா? பட் நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டதுனால நம்ம அதை அப்படியே போட்டுருறோம். ஓகேவா? ம். நான் இனிஷியலி சொல்லியிருப்பேன் ஃபண்டுன்றது என்னது ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எப்படி வந்து வருது அட் தி எண்ட் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்தரா போவோமா? எஸ். ஃபர்ஸ்ட் எப்படி போவேன்? ஒர்க்கிங் நோட்ஸ் போவா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒர்க்கிங் நோட்ஸ் முடிச்சிடுறேன் எல்லாத்தையும். அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து சம்முக்குள்ள போகிறேன். ஓகே, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். இந்த ஒர்க்கிங் நோட்லாம் எதுக்கு போடணும்னா நீங்க வந்து இங்க பார்க்கும்போது எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா மிஸ் ஆகுதோ அதுல வந்து நீங்க வந்து ஒர்க்கிங் நோட் போடணும். ஓகே. அண்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரலா இந்த அசெட்ஸா இருக்கு பாத்தீங்களா, கரண்ட் அசெட்ஸா நான் கரண்ட் அசெட்ஸா இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஒர்க்கிங் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பிளான்ட் அண்ட் குட்வில்லை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குட்வில்லுக்கு வந்து இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ குட்வில்ல வந்து நீங்க வந்து ஏதாச்சும் பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணாதான் நீங்க வந்து அக்கௌண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குட்வில் வந்து நீங்க வந்து ஏதாச்சும் பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் இருந்ததுனால நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் அப்படி ஒரு இது இல்லை. அண்ட் இங்க வந்து பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் ஆட் ஆயிருக்கும் கரண்ட் லாஸ்ட்ல இருந்து இந்த வருஷத்துக்கு. கரெக்டா? எஸ். ஸோ அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லைன்றதுனால குட்வில் வந்து இங்க வந்து எந்த ஒரு அடிஷனும் வரவே இல்லை. அண்ட் இங்க வந்து ஒரு டிக்ரீஸ் மட்டும் இருக்குது. அப்படின்னா அந்த டிக்ரீஸ் வந்து டைரக்டா அது வந்து குட்வில்ல ரிட்டர்ன் ஆஃப் பண்ணதா தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா? திருப்பி சொல்றேன். குட்வில் வந்து எப்ப அக்கௌண்ட் பண்ணுவீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் அக்கௌண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? பிசினஸ பர்ச்சேஸ் பண்ணும்போதுன்றது சென்ஸ் அந்த பிசினஸோட வேல்யூ வந்து அது வந்து 10 lakhs தான். நீங்க அதுக்கு வந்து 20 lakhs பே பண்றீங்கன்னா ஓகேவா? இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பிசினஸ் வாங்குறேன், கேஃப் கேஃபிடேன்ட்டு ஒரு இது இருந்தது தெரியுமா? அதை வந்து எல்என்டி வந்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்என்டி வந்து வாங்கினது சம் வேல்யூக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க எப்படி வாங்கினாங்கன்றது நமக்கு தெரியல. நம்ம வந்து அதை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஓகே, எல்என்டி வந்து என்ன பண்றாங்க, இது எல்என்டியோட பேலன்ஸ் ஷீட்னு வச்சுப்போம். அவங்க வந்து 10,000 1 lakh ஒர்த் இருக்கிற அந்த கேஃபேடேயோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் 20 lakhs வந்து கொடுத்து வந்து வாங்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது, கேஷ் வந்து போகுது அவங்களுக்கு. ஓகே, டு கேஷ் 20 lakhs வந்து போகுது. ஓகே, 2 lakhs 2 lakhs வந்து போகுது. ஓகே. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருது. ஓகே, என்ன போடலாம்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கோம். ஓகே, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கணும். அண்ட் இங்க டிஃபரன்ஸ் ஒரு 1 lakh இருக்குல்ல, அந்த 1 lakh நீங்க எப்படி டெபிட் பண்ணுவீங்க? அந்த 1 lakh தான் நீங்க குட்வில்னு போடுவீங்க. ஓகே. ஸோ அப்படி வந்து ஒரு குட்வில்லாக தான் இது இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் இது வந்து 2,15,000 வச்சுப்போம். ஓகே, அப்போ இது வந்து 1,15,000 வந்து வாங்கியிருக்கும் குட்வில்ல வந்து போட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து குட்வில்ல வந்து நீங்க போட்டிருப்பீங்க. அண்ட் குட்வில்ல வந்து நீங்க இயர் ஆன் இயர் வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டே வருவீங்க. ஓகே, எல்லா அசட்ஸையும் வந்து நம்ம டிப்ரிஷியேட் வந்து பண்ணுவோம். ஓகேவா? அசட்ஸ் இந்த சென்ஸ் இன்டான்ஜிபிள் அதுக்கு வந்து ஓவர் தி இயர்ஸ் வந்து அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். ஸோ தட் அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதோட தான் பர்பஸ். ஸோ குட்வில்ல வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்றோம். இதுதான் வந்து அமார்டைசேஷன். ஓகேவா? குட்வில்ல நீங்க வந்து 25,000 வந்து ரெடியூஸ் பண்றீங்க. அண்ட் அது ஒரு என்ட்ரியா வந்து வரும். ஓகேவா? நம்ம வந்து கடைசியா அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs 1,70,000. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸோட லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து அசட்டா லைபிலிட்டியா? அசெட். ஸோ அசட்னா டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா?
Debit balance. Debit balance. குட். ஸோ அப்போ அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்டாக இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் Credit. கிரெடிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் 2 lakhs க்ளோசிங் பேலன்ஸ் 1,70,000 போட்டுட்டோம். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எடுத்து போட்டுட்டோம். ஓகேவா? அடுத்து அசட் அந்த பர்டிகுலர் லேண்ட் அண்ட் பில்டிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். மோஸ்ட்லி அது பேர் என்ன, ஒரு அசட்னாலே அதுக்கு டிப்ரிசியேஷன் வந்து வரும் ஓவர் தி இயர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ டிப்ரிசியேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கான்றது என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா டிப்ரிசியேஷன் வந்து வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இல்லவே இல்லை. இப்போ டிப்ரிசியேஷன் நீங்க வந்து 20,000 கொடுக்கவே இல்லைன்னா டோட்டல் வேல்யூமே டிப்ரிசியேஷனாக தான் நீங்க எடுத்திருப்பீங்க. ஓகேவா? இப்ப டிப்ரிசியேஷனும் இருக்கு, அது போக பேலன்ஸ் ஒரு வேல்யூ இருக்கு, அதனாலதான் நீங்க அது வந்து சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? புரியுதா? Okay. ஸோ அதுதான் வந்து பாயிண்ட். Okay, sir. ஸோ அதனால டிப்ரிசியேஷன் வந்து அசட்டோட வேல்யூ குறைக்கிறது. ஸோ கிரெடிட் பண்ணும்போது குறையுமா? ஸோ டிப்ரிசியேஷனை கிரெடிட் பண்ணி வேல்யூ குறையுது. அண்ட் தென் இப்போ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வருது. அந்த 10,000 என்னவா இருக்கும்? அசட்டை நீங்க வந்து ரெண்டு விஷயத்துல தான் ஒன்று குறைப்பீங்க. ஒன்று வந்து டிப்ரிசியேஷனு, இன்னொன்று வித்து. ஓகேவா? சேல் பண்ணி வந்து டிப்ரிசியேஷன் ஆக்குவீங்க. ஓகே. அண்ட் அந்த சேல்ல வந்து லாஸ் இருக்குன்னா அதையும் வந்து நீங்க அக்கௌண்ட் பண்ணுவீங்க. இங்க வந்து லாஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ தட் நம்ம வந்து ஆன் பார் வந்து வித்துட்டோம் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல போறோம். ஓகேவா? லாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா பர்டிகுலரா இந்த அசட்டுக்கு, இந்த விற்க போற அசட்டுக்கு இவ்வளவு டிப்ரிசியேஷன் சொல்லியிருந்தாலோ, அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்திருந்தா மட்டும்தான் நம்மளால இதுல வந்து லாஸா ப்ராஃபிட்டான்னு நம்ம சொல்ல முடியும். கரெக்டா? இது ரிலேட்டடா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதனால பேலன்சிங் ஃபிகர் வந்து 10,000 போட்டுடுறோம். அது வந்து சேல் ப்ரொசீட்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படின்ற ஒரு அசம்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பேலன்சிங் ஃபிகரா, இது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ். இப்போ சேல் மூலயமா நான் அப்படியே இங்க இருந்து அப்படியே அந்த சோர்ஸ் ஃபண்டுக்கு நான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே போட்டுறேன். ஓகேவா? இப்போ சேல் பண்றீங்க, அதுல இருந்து உங்களுக்கு காசு வருமா போகுமா? வரும். வரும். வருதுன்னா அது சோர்ஸா அப்ளிகேஷன்? சோர்ஸ். ஓகேவா? ஸோ சோர்ஸ்ன்றதுனால சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் சோர்ஸ்ல 10,000 போட்டுடுறீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நம்ம இந்த ஒர்க்கிங் நோட் எல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். அண்ட் அதை வந்து நம்ம எடுத்து போடுவோம். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் இதுல பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எதெல்லாம் எடுத்து போட முடியுதுன்னு பார்த்து எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறமா எதெல்லாம் எடுக்கலையோ அதுக்கெல்லாம் ஒர்க்கிங் நோட் போட்டு வேல்யூ போடுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் மூலியமா எதெல்லாம் போடுமோ அது போயிட்டு இது போங்க. ஓகே? அது உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாருங்க. அண்ட் உங்களுக்கு சம்ஸ் பெருசா இதுல வருமான்னு தெரியல எனக்கு. சிஎஸ்ல வரலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பிளான்ட் அக்கௌண்ட். பிளான்ட்டும் வந்து அசட் தான். அசட்னும் போது டெபிட் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் 80,000. ஓகே? இங்க இருக்கு பிளான்ட் 80,000 2 lakhs. 80,000 2 lakhs போட்டாச்சு. ஓகேவா? அண்ட் டிப்ரிசியேஷன் 10,000 கொடுத்துருந்தாங்க அதே லைன்ல. கரெக்டா? 20,000 லேண்ட் அண்ட் பில்டிங்கும் பிளான்ட்டுக்கு 10,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ டிப்ரிசியேஷன் போட்டாச்சு. இப்போ பேலன்சிங் ஃபிகர் என்னவா இருக்கணும்? இந்த பக்கம் வந்தா சேல்ஸா இருக்கணும், அந்த பக்கம் வந்தா பர்ச்சேஸா இருக்கும். கரெக்டா? ஸோ இங்க வந்து பேலன்சிங் ஃபிகர் இந்த பக்கம் வந்துச்சு. ஸோ இது என்னது? பர்ச்சேஸ். ஓகே. பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட்னும் போது அங்க வந்து நீங்க உங்களுக்கு காசு வருமா போகுமா? போகும். அப்ளிகேஷன். ஸோ இது அப்ளிகேஷன்ல கொண்டு போய் இந்த 1,30,000 வந்து போட்டுருவீங்க. ஓகே? பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட். ஓகே? ஓகே. அண்ட் தென் தேர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ். இந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஏன் வந்தது அப்படின்னா 40,000 rupees. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அசட் சைட்ல முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அசட் சைட்ல இது ரெண்டு முடிஞ்சிருச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒர்க்கிங் கேபிட்டலோட இதுல கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ
ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. இந்த குட்வில் மட்டும் இருக்கு. குட்வில்ல வந்து குட்வில்லே முடிச்சிருவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம லைபிலிட்டி சைடு வருவோம். குட்வில்ல வந்து ஒரு 25,000 ரெடியூஸ் ஆகுது. ஸோ 25,000 ரெடியூஸ் ஆகுதுன்னும் போது அதை நீங்க எதுல போட்டிருப்பீங்க? குட்வில்ல ரைட் ஆஃப் பண்றதுன்னா அப்ளிகேஷன் புரியல. குட்வில்ல ரைட் ஆஃப் குட்வில் பண்றீங்க. ஓகேவா? ம் அது வந்து நீங்க எப்படி ரைட் ஆஃப் பண்ணிருப்பீங்க? நீங்க ஒரு டிப்ரிசியேஷன் வந்து நீங்க போடுறீங்கன்னா எங்க போட்டிருப்பீங்க? நார்மலா இதுல பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றீங்கன்னா குட் டிப்ரிசியேஷன் எப்படி போடுவீங்க? tax depreciation. ஜர்னல் என்ட்ரி கேட்கலண்ணா, பேலன்ஸ் ஷீட்ல எப்படி ஷோ பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். அசட்டுக்கு கீழே அசெட்ல கரண்ட் எந்த அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதோ அதை மைனஸ் பண்ணி போடுவோம் சார். மைனஸ் பண்ணிட்டு அசட் அது அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ எங்க கொண்டு போய் போடுவீங்க? P&L P&L எக்ஸ்பென்சஸ் கிரெடிட் சைடு. சைடுல போய் போடுவோம். எந்த சைடு? டெபிட் சைடா கிரெடிட் சைடா? கிரெடிட் டெபிட் சைடு. ஓகேவா? டெபிட். ஓகே, கிரெடிட் சைடுல இன்கம்ஸ் தான் வரணும். இன்கம்ஸ் கெயின்ஸ் தான் வரணும். டெபிட் சைடுல தான் வந்து லாஸஸ் எக்ஸ்பென்சஸ் வரணும். ஓகேவா? அது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குட்வில் வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருப்போம். ஓகேவா? அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல தான் வந்து பண்ணியிருப்போம். அப்போ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து அதை வந்து எடுத்துடணும். ஓகேவா? ஏன்னா அங்க வந்து நீங்க கேஷே வந்து எதுவும் இது பண்ணல. ஓகேவா? அங்க வந்து ஃபண்ட் எந்த இடத்துலையும் ஃப்ளோவே ஆகல. கரெக்டா? குட்வில்ல நீங்க ரைட் ஆஃப் பண்ணது நீங்க அசெட்ல இருந்து கம்மி பண்ணணுன்ட்டு தான் பாக்குறீங்க. அங்க வந்து ஃபண்ட் எதுவுமே நடக்கவே இல்லை. ஃபண்ட் ஃப்ளோவே நடக்கல உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால குட்வில் வந்து ரைட் ஆஃப் பண்ணதை ரிவர்ஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து குட்வில் ரைட் ஆஃப் வந்து இந்த P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் போடுவோம். ஓகேவா? இது எப்படி போடுறோம்னு நான் சொல்றேன். இங்க இப்படி போடுவோம்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ தட் அசெட் சைடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகேவா? குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் வந்து டெபிட் சைடில் போடுவோம். அண்ட் தென் வேற அங்க இருக்கு. இப்போ வந்து டெபிட் சைடு முடிஞ்சிச்சு, அசெட் சைடு முடிஞ்சிச்சு. லைபிலிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட்டர்ஸ் பில்ஸ் பேபிள் முடிச்சிட்டோம். ஓகேவா? அண்ட் இந்த ப்ரொபோஸ் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ப்ரப்போஸ் பண்றத இந்த வருஷம் P&L இருந்து எடுப்போம். போன வருஷம் ப்ரப்போஸ் பண்ணதை இந்த வருஷம் பே பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ P&L இருந்து எடுத்து வைக்கிறது வந்து P&L அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும். பே பண்றது வந்து ஃபண்ட் ஃப்ளோர்ல வரும். பே பண்ணும்போது தான் ஃபண்ட் ஃப்ளோ ஆகும். கரெக்டா? ஸோ இந்த 42,000 நீங்க வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல அப்ளிகேஷன்ல போடுவீங்க. ஏன்? வேற ஐடியா? ப்ரப்போஸ் டிவிடெண்ட் போன வருஷத்தோடத இந்த வருஷம் வந்து நீங்க அப்ளிகேஷன்ல போடுறீங்க. ஏன்? நம்ம அது கொடுத்துதானே ஆகணும். வருஷம் வருஷம் அது எக்ஸ்பென்ஸ் மாதிரி தானே கொடுத்துதான் ஆகணும். நம்ம ப்ரோசஸ் கிடையாது. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து டிவிடெண்ட்டுக்கு இவ்வளவு காசுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டீங்க பேலன்ஸ் ஷீட்ல. அதை வந்து இந்த வருஷம் நீங்க கொடுத்துருவீங்க. கொடுத்துதானே ஆகணும், அதனால கொடுத்துருவீங்க. ஓகே. அண்ட் இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்க. ஓகேவா? அதை வந்து நீங்க அடுத்த வருஷம் கொடுப்பீங்க. ஸோ அதனால ப்ரொபோஸ் டிவிடெண்ட் வந்து 42,000 வந்து கரண்ட் இயர் லாஸ்ட் இயர் வருது. ஓகே, அதை வந்து நீங்க அப்ளிகேஷன்ல போடுறீங்க. அங்க ஃபண்ட் ஃப்ளோ ஆகுது. அண்ட் கரண்ட் இயரோடது நெக்ஸ்ட் இயர் 50,000. ஸோ 50,000 வந்து நீங்க என்ன பண்றீங்க? P&L அட்ஜஸ்ட்மெண்ட்ல போடுவீங்க. ஓகே. ஏன்னா P&L இருந்து நீங்க வந்து எடுத்து வைக்கிறீங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டே ஃப்ளோ ஆகல. ஓகேவா? எடுத்து வைக்கிறீங்கன்ட்டு நீங்க வந்து அக்கௌண்ட் பண்றீங்க. பட் அங்க வந்து நீங்க காசு கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அந்த காசை வந்து நீங்க எக்ஸ்பென்ஸே பண்ணல. ஓகேவா? புரியுதா? ஸோ அதனால வந்து இங்க P&L அட்ஜஸ்ட்மெண்ட்ல போடுறேன். ஸோ P&L அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லணும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ் இருக்கு. ஜெனரல் ரிசர்வ்ல 30,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா?
ம். ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஜெனரல் ரிசர்வுக்கு எப்படி எடுத்து வைப்போம்? ப்ராஃபிட்லாம் போக மீதி வந்து ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து வைப்போம். ப்ராஃபிட்லாம் போகுதுன்னு சொல்லுங்க. ப்ராஃபிட் சரி வரும் இந்த சரி வருஷம். ப்ராஃபிட்ல அந்த இந்த வருஷம் அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு அமௌண்ட் தூக்கி நான் ஜெனரல் ரிசர்வ்க்குன்னு எடுத்து வச்சிடுறேன். ஓகேவா? அதாவது நமக்கு சேலரி வருதுன்னு வச்சுப்போம். சேலரி வருது, அந்த காசுல இருந்து நம்ம சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைப்போம்ல. அந்த மாதிரி கம்பெனி வந்து எடுத்து வைக்கிறது தான் ஜெனரல் ரிசர்வ். ஓகேவா? ஸோ ஜெனரல் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா 30,000. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் வந்து போடுறோம். ஏன் போடுறோன்றத நான் சொல்றேன். ஓகேவா? ஜெனரல் ரிசர்வ் முடிஞ்சிச்சு அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் இப்போ வந்து சொல்றேன். பிஎன்எல் அக்கௌண்ட் வந்து 30,000 இருக்கு அண்ட் இங்க 48,000 இருக்கு. ஓகே. பிஎன்எல் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ் வருமா கிரெடிட் பேலன்ஸ் வருமா? பிஎன்எல் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டெபிட் பேலன்ஸ். ஹலோ, யோசிச்சு சொல்லுங்க. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டெபிட் பேலன்ஸ் வருமா? இல்ல லாஸ். ப்ராஃபிட் வந்தா கிரெடிட், லாஸ் வந்தா டெபிட். ஓகே, கரெக்ட். ப்ராஃபிட் வந்தா கிரெடிட், லாஸ் வந்தா டெபிட். ஓகே. அப்போ இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்லயும் க்ளோசிங் பேலன்ஸ் ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா டெபிட்லயும், லாஸா இருந்ததுன்னா கிரெடிட்லயும் போகணும். ஓகே. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஆப்போசிட் சைடு மாறிடும். ஓகே. ஓகே. ஸோ அதனால 30,000 ஓப்பனிங் பேலன்ஸ், 48,000 வந்து க்ளோசிங் பேலன்ஸ் போட்டுறோம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம குட்வில்ல வந்து கொண்டு போய் போட்டோம். குட்வில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணதை நம்ம வந்து திருப்பி போய் ஆட் பண்றோம். இந்த சைட்ல போட்டுடுறோம். ஓகேவா? ஏன் போடுறோம்? குட்வில் வந்து அங்க வந்து கேஷ் ஃப்ளோவே, ஐ மீன் ஃபண்ட் ஃப்ளோவே கிடையாது. நோ ஃபண்ட் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ அதனால நம்ம அதை வந்து எடுத்து விட்டுறோம். ஓகேவா? புரியுதா? ஓகே. இங்க வந்து ஃபண்ட் ஃப்ளோவே கிடையாது, அதனால நீங்க எடுத்து விட்டுறீங்க. அடுத்து வேற என்ன பண்ணோம்? கொஸ்டின் ஒரு 2 மினிட் தள்ளி இருக்கு. ஜெனரல் ரிசர்வ் வந்து 30,000 எடுத்து வச்சிங்க. அதை வந்து நம்ம இங்க லெஸ் பண்ணிடுவோம். ஐ மீன் இதே சைட்லயே காட்டுவோம். ஓகே. சாரி இதை வந்து பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல காட்ட மாட்டோம். இந்த பிஎன்எல்ல இருந்து எடுத்து வச்சிருப்போம். ஓகே. ஸோ ஜெனரல் ரிசர்வ் வந்து இங்க காட்ட மாட்டோம். என்ன கன்ஃபியூஸ் பண்ணிச்சு? ஓகே. இங்க இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் டு ஜிஆர். ஓகே. 30,000 வந்து இருக்குது. ஓகேவா? இந்த 30,000 வந்து நீங்க எடுத்து வச்சீங்க. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் ஒன் ஹெட் டு இன்னொரு ஹெட். ஓகேவா? அனதர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபண்ட் வந்து ஃப்ளோவே ஆகும். ஓகே. ப்ராஃபிட்ல இருந்து இன்னொரு ஹெட்டுக்கு போகுது, ஜெனரல் ரிசர்வுக்கு போகுது. ஓகேவா? அங்க இருந்து நமக்கு வந்து அந்த நீங்க கொண்டு போய் அதை எங்கேயுமே அப்ளிகேஷனாகவும் பண்ணல அண்ட் இதுவாகவும் பண்ணல. ஓகேவா? புரியுதா? அண்ட் இங்க வந்து நீங்க கண்டுபிடிச்சு இந்த பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறதோட பர்பஸே வந்து என்ன? ஆப்ரேஷன்ஸ்ல என்ன வந்து உங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அப்போ நீங்க ரிவர்ஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்த ப்ராஃபிட்ல ஆப்ரேஷன்ஸ் ப்ராஃபிட் வந்து என்ன, ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து வந்த ஃபண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரிவர்ஸ் பண்றீங்க. ஸோ அதனால ஜிஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஐ மீன் டெபிட் சைட்ல போடுறீங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? ப்ரொபோஸ் டிவிடெண்ட் வந்து 50,000 சொன்னா. ஸோ 50,000 ப்ரொபோஸ் டிவிடெண்ட் வந்து இங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் டிவிடெண்டுக்கு நம்ம வந்து
எடுத்து வைக்கிறோம். அண்ட் இங்க வந்து கேஷ் ஃப்ளோவே நடக்கல. கரெக்டா? ஐ மீன் ஃபண்ட் ஃப்ளோவே நடக்கல. நோ ஃபண்ட் ஃப்ளோ. No flow. ஓகே. ப்ரொவிஷன் தான் நீங்க எடுத்து வைக்கிறீங்க. ஸோ தட் நோ ஃபண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே. அண்ட் தென் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ். இது வந்து எங்க இருந்து வந்துட்டு ப்ரொபோஸ் டிவிடெண்ட் இந்த இது முடிச்சாச்சா? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40,000 அண்ட் 50,000 இருக்கு. இதுக்கு வந்து நீங்க ஒர்க்கிங் நோட் போட்டு கொண்டு வருவீங்க. ஓகே. ஸோ ப்ரொவிஷன் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து கிரெடிட் பேலன்ஸ்ல தான் இருக்கும். லைபிலிட்டிஸ்ல இருக்குனாலே கிரெடிட் பேலன்ஸ்ல தான் இருக்கும் ஓப்பனிங். ஓகேவா? க்ளோசிங் வந்து டெபிட் பேலன்ஸ்ல இருக்கும். புரியுதா? ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 50,000, ஓப்பனிங் வந்து 40 போட்டாச்சு. அண்ட் இன்கம் டேக்ஸ் பெய்டுன்னு சொல்லி ஒரு 35,000 கொடுத்துருந்தாங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மாதிரி? இன்கம் டேக்ஸ் ஆஃப் 35,000 பெய்டு. ஸோ அந்த பே பண்ணது இதுல இருந்து தான் பே பண்ணியிருப்போம். கரெக்டா? ஸோ அப்போ பெய்டுன்னும் போது நமக்கு கேஷ் வந்து இந்த லைபிலிட்டி வந்து குறையுது. ஓகேவா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல போகும். ஓகே. பேங்க் பெய்டுன்னும் போது டூ பேங்க்னு தான் நம்ம போடுவோம். ஸோ அதனால இங்க வந்து நம்ம 35,000 வந்து போடுறோம். ஓகேவா? புரியுது இல்ல? ஏன் பேங்க் வந்து நம்ம டெபிட் சைட்ல போடுறோம்ட்டு? காசு வந்து நம்மளை விட்டு வெளியே போகுது. ஸோ ரியல் அக்கௌண்ட் வெளியே போகுதுன்னா நம்ம வந்து இது பண்ணுவோம். அண்ட் இதை அசட்னு பார்த்தோன்னா அசட் வந்து ரெடியூஸ் ஆகும்போது நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? சாரி, அசட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து கிரெடிட் பண்ணுவோம். கிரெடிட் பண்றோம் போது டூ பேங்க்னு வரும். ப்ரொவிஷன் டு பேங்க். ஓகேவா? அப்போ டூ பேங்க் வந்து நீங்க வந்து இங்க வந்து டெபிட் சைட்ல போடுவீங்க. ஓகேவா? லெட்ஜரோட கான்செப்ட் புரியும்ல உங்களுக்கு? லெட்ஜர்லாம் தெரியும் தானே? ஜர்னல் லெட்ஜர். எஸ் சார். லெட்ஜரோட கான்செப்ட் தான் இது. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் டு பேங்க்னு வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்க வந்து டெபிட் பண்றீங்க. ஓகேவா? அதாவது ப்ரொவிஷன்ல இவ்வளோ அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது போக அப்போ இங்க வந்து 85,000 இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ என்னவா இருக்கும்? ப்ரொவிஷன் வந்து எடுத்து வச்சுதான் இருக்கும் இந்த வருஷத்துக்கு. கரெக்டா? ப்ரொவிஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓப்பனிங் ஒன்று இருக்கு, க்ளோசிங் ஒன்று இருக்கு. ஒரு அமௌண்ட் வந்து இந்த வருஷம் பே பண்ணிட்டேன். அப்ப இன்னும் வந்து அதிகமா அப்ப வந்து இது வெறும் எவ்வளவு வந்திருக்கும்? 35,000 போயிருந்ததுன்னா வெறும் 5,000 தான் இருந்திருக்கணும். 5,000 இல்லாம அது வந்து 50,000 இருக்கு. அப்போ ஒரு 45,000 அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் எப்படி வந்திருக்கும்? எடுத்து வச்சதுன்னா வரும். ஓகேவா? வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. கரெக்டா? ரீஃபண்ட் வந்ததுனால அது ப்ரொவிஷன்ல நீங்க கொண்டு வர மாட்டீங்க. எடுத்து வச்ச ப்ரொவிஷன்ல கொண்டு வர மாட்டீங்க. ஓகே. ஸோ அப்போ இது ஒரே வழி பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து வச்சதுதான். ஸோ அதனால பேலன்சிங் வேர் 45,000. ஓகே. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்னு 45,000 வந்து போடுறீங்க. இதையும் போடுறீங்கன்னா இதுவும் நீங்க எடுத்து தான் வைக்கிறீங்க. இங்க வந்து ஃபண்ட் ஃப்ளோ கிடையாது. ஓகே. நோ ஃபண்ட் ஃப்ளோ. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடும் கிடையாது. ஓகேவா? புரியுதா? எஸ் சார். ஓகே. இப்போ இதுவரையும் முடிஞ்சிருச்சா? இதுல இருக்கிற டேட்டாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு நீங்க வந்து சம் இது கொடுப்பீங்க. ஓகேவா? டிவிடெண்ட் வந்து கொடுப்பீங்க. கரெக்டா? ஏன்னா அது வந்து ஃபிக்ஸட் டிவிடெண்ட் அவங்களுக்கு. கரெக்டா? நம்ம வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபிக்ஸட் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருப்போம். கரெக்டா? ஸோ அந்த ஃபிக்ஸட் டிவிடெண்ட் வந்து நீங்க எப்படி கொடுத்துருப்பீங்க? ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் டிவிடெண்ட். டிவிடெண்ட் வந்து எதுல இருந்து கொடுத்துருப்பீங்க? ப்ராஃபிட்ல இருந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டும் வந்து நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த ப்ராஃபிட் வந்து எதுக்கு கொடுத்துருப்பீங்க? ஓப்பனிங்ல வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தான் கொடுப்பீங்க. க்ளோசிங்ல இருக்கிறது மேபி இன்னைக்கு கூட வந்து நான் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு இந்த சென்ஸ் 2022 இது மார்ச் 31 மார்ச் 2022 அன்னைக்கு கூட 50,000 ஷேர்ஸ் வந்து நான் ரிடீம் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ தட் நம்மளோட அசம்ஷன் என்னன்னா இந்த டேட்ல இருந்திருக்கு, இந்த டேட்ல வந்து இல்லை அப்படின்னா இந்த டேட் வரையும் இது இருந்திருக்கலாம்
அப்படின்ற ஒரு இதில் 50%, சாரி 1,50,000க்கு 8% வந்து போடுறோம். ஓகேவா? 1,50,000க்கு 8% போட்டேன்னா என்ன வருமோ அந்த தான் வந்து இங்கே டிவிடெண்டாக வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்து நான் ஆப்ரேட்டிங். கரெக்டா? இது நான் ஆப்ரேட்டிங். ஸோ நான் ஆப்ரேட்டிங்கிறதுனால இதை வந்து இங்கே வந்து கொண்டு வந்துடும். அண்ட் டிப்ரிசியேஷன் நம்ம வந்து ஒரு 30,000 வந்து கொடுத்தோம். 10,000 வந்து பிளான்ட்டுக்கும் 20,000 வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்க்கும். அந்த டிப்ரிசியேஷன் வந்து என்னது? கேஷ் அதில், ஐ மீன் ஃபண்ட் அதில் ஃப்ளோ ஆகுதா? நோ ஃப்ளோ. ஸோ அதனால நோ ஃப்ளோ. இது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நோ ஃப்ளோன்றதுனால இதையும் வந்து முடிச்சுட்டு அடுத்து வேற என்ன பண்ணணும்? டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது கிளம்ஸியா இருக்கா? குழப்புதா எதுனா? இல்லைல்ல. நோ நோ. ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறது என்னது? குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஓகேவா? அண்ட் இங்கே வந்து வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கோமா? ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் போட்டாச்சு, இது போட்டாச்சு, குட்வில் சொல்லியாச்சு, அண்ட் இன்டரிம் டிவிடெண்ட். ஓகேவா? ஸோ இந்த இன்டரிம் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணியிருக்கோம். ஓகே, பே பண்ணதை அதை எதை வச்சு பே பண்ணியிருப்போம்? அவுட் ஆஃப் ப்ராஃபிட் தான் பே பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அந்த பே பண்ண ப்ராஃபிட்டையும் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணாதான் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பேக் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இருக்கு, பட் இது வந்து நான் ஆப்ரேட்டிங். இது நான் ஆப்ரேட்டிங்காக இருந்தாலே நீங்கள் வந்து எடுத்து விட்டுடலாம். அண்ட் தென் அது வந்து ஃப்ளோ இல்லைன்னா அதையும் நீங்கள் எடுத்து விடலாம். ஓகேவா? ஸோ நான் ஆப்ரேட்டிங் 20,000 அதையும் வந்து நீங்கள் எடுத்துடுறீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா வர்றது தான் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? நம்ம உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து எப்படி பார்த்துருப்போம்? இனிஷியலி பிஎன்எல் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதே தான் இங்கேயும் பண்ணுறோம். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை, அங்கே இருக்கு. ஓகேவா? அண்ட் பேலன்ஸ் ஷீட்லேருந்து நம்ம டேட்டா எடுக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எல்ல இருந்து டேட்டா எடுத்திருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். இந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனை ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் போது இது சோர்ஸா இல்லை அப்ளிகேஷனா? சோர்ஸ். சோர்ஸ். ஸோ சோர்ஸில் கொண்டு போய் இதை வந்து 2,30,000 போட்டுரும். ஓகே, ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். அண்ட் தென் என்ன பண்ணுறோம்? ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். ஓகே, ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் போட்டோம், பிளான்ட் அண்ட் மிஷினரி எடுத்துகிட்டு வந்து போட்டோம், சேல் ப்ரொசீட்ஸ் வந்து போட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் தான் போட்டிருக்கோம் கொண்டு வந்து. கரெக்டாக? அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து போடணும். ஸோ இப்போ திருப்பி வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட்லேருந்தே போவோம். லைபிலிட்டியில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்ன ஆயிருக்காங்க? இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா, டிக்ரீஸ் ஆயிருக்காங்களா? increase. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் தான் அந்த கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு மாற்றிலாம் பார்ப்பீங்க. ஓகேவா? இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ், டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா டிக்ரீஸ். ஓகேவா? ஓகே சார். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 21லேருந்து 22க்கு போகும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 lakh. 1 lakh. 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்போ என்ன ஆயிருக்கும் நமக்கு? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்றீங்க நீங்க ஒரு இல்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க நியூ ஷேர்ஸ். நியூ ஷேர் இஷ்யூ பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் கிடைக்கும். கேபிட்டல் எந்த ஃபார்ம்ல கிடைக்கும் நமக்கு? கேபிட்டல் அக்கவுண்டட் ஆர் டு சம் அக்கவுண்ட் போடுவீங்கல்ல,
share capital. கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒரு என்ட்ரி போடுவீங்கல்ல. இப்போ கேபிட்டல் வருதுன்னா கேபிட்டல் உங்க லைபிலிட்டியா கிரியேட் ஆகுது. லைபிலிட்டியா கிரியேட் ஆகுறதுக்கு ஈக்குவலா அசெட்ல ஒன்று கிரியேட் ஆகும்ல, அந்த அசெட்ல கிரியேட் ஆகுது வேல்யூ இல்லை. கேஷ் Issue ஆர் of பேங்க். share issue of share account Bank. அந்த மாதிரி. பேங்க். Bank. பேங்க் ஆர் கேஷ். ஜென்ரலா பேங்க் தான். ஓகேவா? கேஷ்லாம் இப்போ யாரும் வாங்குறது கிடையாது. ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட். இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வருதுன்னா அப்போ நமக்கு வந்து ஃபண்டு வருதா போகுதா? ஃபண்டு வருதா இல்ல அப்ளிகேஷன் ஆகுதா? ஐ மீன் சோர்ஸா அப்ளிகேஷன் ஆகுது? சோர்ஸ். ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல்ல வந்த காசு வந்து நமக்கு சோர்ஸ். அதை வந்து நம்ம சோர்ஸ்ல கொண்டு வந்து போட்டுறோம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து என்ன இருக்கு, 1,50,000 to 1,00,000 மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? Decrease டிக்ரீஸ் ஆயிருக்கு. 50,000. டிக்ரீஸ் ஆகுறது வந்து என்ன வேர்ட்ல நம்ம சொல்லுவோம்? டைம் வேல்யூலாம் கூட நம்ம பார்த்தோம். பர்டிகுலர் இயர்க்கு அப்புறம் வந்து நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? நீங்க கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க என்ட்ரிஸ். ஹரிஷ் எடுத்திருப்பார் கரெக்டா? ஹலோ, என்ன அமைதி? சரி, ஓகே, நானே சொல்றேன். ரிடம்ஷன். சரி. ஓகேவா? ரிடம்ஷன், ரிடீமபிள் இதெல்லாம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ரிடீம் பண்றது. Yes, yes, sir. ஓகே. ரிடீம்னா வந்து திருப்பி வந்து காசை வந்து கொடுத்துட்டு ஷேரை வந்து வாங்கிக்கிறோம். ஓகேவா? அதாவது ஷேரை வந்து எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து பண்றது ரிடம்ஷன்ன்றது. ஓகேவா? ஸோ அந்த 50,000 வரத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? ரிடம்ஷன் பண்றோம். ரிடம்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஷேரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், திருப்பி அவங்களுக்கு என்ன கொடுப்போம்? Cash. கேஷ். கேஷ் கொடுக்குறோம்னா அது அப்ளிகேஷனா சோர்ஸா? Application. ஸோ அப்ளிகேஷன்ல கொண்டு போய் போட்டுறோம். ஓகேவா? ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். அடுத்து P&L அக்கௌண்ட் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வந்துட்டோம். அண்ட் ஜென்ரல் ரிசர்வ்ல வந்து பாத்தீங்கன்னா 30,000 அதையும் அதில் கொண்டு வந்துட்டோம். ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் வந்து இந்த வருஷத்துக்கான, போன வருஷத்துக்கானது இந்த வருஷம் பே பண்ணணுமா, அந்த 42,000 அதையும் நான் அப்பயே சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். நம்ம வந்து 42,000 வந்து பே பண்ணிட்டோம். ஸோ அதை கொண்டு வந்து போட்டுட்டோம். ஓகேவா? அண்ட் வேற என்ன பண்ணோம்? ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம வந்து கொண்டு வர மாட்டோம் இதுல. இப்போ இதுல உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரலாம்னா, சில இதை வந்து இங்க கொண்டு வரீங்க, சில இதை வந்து கொண்டு வர மாட்டீங்க அப்படின்ற டவுட் வரும். கரெக்டா? அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம்க்கு ஃபண்டு வந்து ஃப்ளோ நடக்குதுன்னா அதை நீங்க வந்து கொண்டு வருவீங்க. ஓகேவா? ஃபண்டு ஃப்ளோ நடக்கல, ஜஸ்ட் அக்கௌண்ட் தான் பண்றீங்கன்னா அதை வந்து அங்க ரிவர்ஸ் பண்ணதோட விட்டுருவீங்க. ஓகேவா? இப்போ குட்வில்ல வந்து நீங்க ரிட்டர்ன் அதுல வந்து P&L வந்து கொண்டு வந்தீங்க. ஓகேவா? குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணதை, அதுல ஃபண்ட் ஃப்ளோவே நடக்கல. ஸோ அதனால நீங்க இங்க வந்து கொண்டு வரல. ஓகேவா? அதனாலதான் நான் ஃபண்ட் ஃப்ளோ, நான் ஆப்ரேட்டிங் அந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபண்ட் ஃப்ளோவே நடக்கல, அதனால நம்ம வந்து அதை திருப்பி கொண்டு வரல இங்க. ஓகேவா? அண்ட் தென் டிப்ரிசியேஷன், ஃபண்ட் ஃப்ளோவே நடக்கல, அதை நம்ம கொண்டு வரல. ஓகேவா? அண்ட் டிவிடெண்ட் வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருக்கீங்க, அது வந்து நான் ஆப்ரேட்டிங் தான் நான் சொல்லியிருப்பேன், அது ஃபண்ட் ஃப்ளோ இல்லை, நடக்கவே இல்லைன்னு சொல்லல. ஸோ அது நான் ஆப்ரேட்டிங்ன்றதுனால அங்கிருந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து ஆட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? ஏன் வந்து இங்க ஆட் பண்றோம், ஏன் வந்து இங்க கொண்டு வந்து போடுறோம் அப்படின்றதெல்லாம். Yes. ஸோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து இப்போ நீங்க பே பண்றீங்க, அது நான் ஆப்ரேட்டிங் தான், அதனாலதான் நீங்க இங்க ரெடியூஸ் பண்றீங்க. அது நோ ஃபண்ட் ஃப்ளோன்னு நம்ம எடுக்கவே இல்லை. ஓகேவா? அதனால அதை இங்க கொண்டு வந்து 12,000 போட்டுறீங்க. அடுத்து இதுல வந்து டிரான்ஸ்பர் டு ஜிஆர் வந்து இங்க ஃபண்ட் ஃப்ளோவே நடக்கல, ஒரு ஹெட் டு இன்னொரு ஹெட் தான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஸோ அதனால கொண்டு வர மாட்டோம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் வந்து இது ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருக்கோம், ஆனா பே பண்ணது வேற. கரெக்டா? ஸோ பே பண்ணது தான் ஃபண்ட் ஃப்ளோ, எடுத்து வச்சது ஃபண்ட் ஃப்ளோ கிடையாது.
கரெக்டா? புரியுதா? இந்த 45,000 நீங்க வந்து ப்ரொவிஷனா எடுத்து தான் வைக்கிறீங்க. அங்க வந்து ஃபண்டை வந்து நீங்க ஃப்ளோ பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஆகுறது எங்க? டாக்ஸ் பே பண்ணும்போது தான். அப்போ பெய்டு டாக்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து இங்க ஃபண்ட் ஃப்ளோ எடுப்பீங்க. ஓகேவா? அது அப்ளிகேஷன். கரெக்ட் தானே? புரியுதா? புரியலையா? புரியலன்னா ரிப்பீட் பண்றேங்க. புரியுது சார். புரியுதா? ஓகே. அண்ட் தென் வேற என்ன விட்டேன்? ப்ரொபோஸ் டிவிடெண்ட். இது வந்து ப்ரொபோஸ் பண்றீங்க, பட் பே பண்றது வந்து போன வருஷம் ப்ரொபோசல் தான். ஸோ அதனால அதை தான் நீங்க வந்து கொண்டு வந்து போடுவீங்க. ஓகேவா? அண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் வந்து இங்க வந்து இது வந்து நான் ஆப்ரேட்டிங் தான், ஆனா அங்க வந்து ஃபண்ட் ஃப்ளோ நடக்கவே இல்லைன்னு கிடையாது. ஃபண்ட் ஃப்ளோ நடந்திருக்கு. ஸோ அதனால அதை கொண்டு வந்து இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு 20,000 போடுறீங்க. ஓகேவா? அண்ட் இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு இந்த பேலன்சிங் ஃபிகரா வர்றது, இதை வந்து பேலன்சிங் ஃபிகராவும் நீங்க கொண்டு வரலாம். ஓகேவா? பேலன்சிங் ஃபிகரா கொண்டு வரலாம். பட் இந்த பேலன்சிங் ஃபிகரா கொண்டு வர்றது கரெக்டானு செக் பண்ணிக்கணும். அது இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த 51,000 தான் இங்க வரணும். ஓகேவா? ஏன்னா சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் என்னன்றது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப அந்த சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி நடந்திருக்குன்னா இப்படிதான் நடந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? ஸோ இங்க டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா வரும். ஓகேவா? இங்க ஒரு 2,30,000, இது ஒரு 10, 2,40,000, ஒரு 1,00,000, 3,40,000. ஓகேவா? இது 1,30,000, இது ஒரு 51, 1,81, இங்க 1,81, ஒரு 35. இது அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா 3,40,000 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பர்பஸ். ஓகேவா? நீங்க இந்த ஒர்க்கிங் நோட் வந்து எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் போடணும். ஜென்ரலா வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு வரும், அண்ட் இந்த மிஷினரி, பிளான்ட், இந்த மாதிரி அசட்ஸுக்கு வரும். ஓகேவா? அண்ட் வேற எதுக்கு வரும்னா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்பல்சரி வரும். ஓகேவா? இந்த பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். அது போட்டு தான் நீங்க ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? இது ஒவ்வொரு இதுக்கும் பர்பஸ் என்னன்னு புரியுதா? இதோட பர்பஸ் என்னன்னா லேண்ட் அண்ட் பில்டிங்ல எதனா வந்து ஃபண்ட் ஃப்ளோ நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் எதனா ஃபண்ட் ஃப்ளோ நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்ல வந்து ஃபண்ட் ஃப்ளோ எதனா நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? இதுவே வந்து எடுத்து வச்சது 45,000 சொல்லியிருந்தா பேங்க்ல வந்து நீங்க 35,000 வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரியா போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கணுன்றதை இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஓகே, இது கொஞ்சம் கிளம்சியா போயிருக்கும் உங்களுக்கு மைண்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் எடுத்துக்கோங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல்ல என்ன சேஞ்சஸ்ன்னு பாத்துருங்க. ஓகேவா? அது சேஞ்சஸை பார்த்து இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்றத போட்டு வச்சுக்கோங்க. இதுவே டிக்ரீஸ்னா நீங்க வந்து சோர்ஸ்ல போடுவீங்க. ஓகேவா? இன்க்ரீஸ்னா அப்ளிகேஷன்ல போட்டுருவீங்க. ஓகேவா? புரியுதா? ஓகே சார். அதோட அர்த்தம் என்னன்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா ஒர்க்கிங் கேபிட்டல்ல நீங்க வந்து இந்த சோர்ஸ் ஃபண்டெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டீங்க, பேலன்ஸ் வந்து சோர்ஸ் ஃபண்டெல்லாம். ஓகேவா? இங்க சோர்ஸ் ஃபண்ட்ல 3,40,000 வந்துச்சுல்ல, இந்த 3,40,000ல இதுக்கு இவ்வளவுன்னு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அது போக பேலன்ஸ் இருக்கிறது வந்து எங்க போய் உட்காந்துருக்கோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல்ல தான் போய் உட்காந்துருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ இந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா, ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ல இது கொண்டு வந்திருக்கும். இந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ன்றது ஆப்ரேஷன் ரிலேட்டடா வந்திருக்கும். அதுல வந்து என்ன இருக்கும், டெப்டார்ஸ், கேஷ், இதெல்லாம் ஐ மீன் கேஷ் சேல்ஸ் இதெல்லாம் வந்திருக்கும், கிரெடிட் சேல்ஸ் இதெல்லாம் வந்திருக்கும். அதுல இருந்து வந்த காசு வந்திருக்கும். ஓகேவா? இதுவே கேஷ் சேல்ஸ் ஆயிருக்கு, அந்த டெப்டார்ஸ் இருக்கான், டெப்டார்ஸ் வந்து காசு கொடுத்துட்டான் அப்படின்னும் போது நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும், ஆப்வியஸா கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? நம்ம சேல்ஸ் பண்றோம்,
கிரெடிட் சேல்ஸ் பண்றோம் அண்ட் கேஷ் சேல்ஸ் பண்றோம்னு வச்சுப்போம். ஓகேவா? சேல்ஸ் பண்ணதுல நம்ம கேஷ் சேல்ஸ் பண்ண உடனே காசு உடனே வந்துச்சு. அது எங்க போய் உட்காந்துருக்கும்? கரண்ட் அசெட்ல உட்காந்துருக்கும். கரெக்டா? சேல்ஸ் அதுல ரெண்டு இது வரும். ஒன்னு கிரெடிட், இன்னொன்னு கேஷ் சேல்ஸ். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாமே கிரெடிட் சேல்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? யாரும் கேஷ் சேல்ஸ் எல்லாம் பண்றதே கிடையாது. மோஸ்ட்லி ரீட்டைல் பிசினஸ்ல தான் வந்து கேஷ் சேல்ஸ்லாம் நடக்கும். ஓகே. ஸோ கிரெடிட் சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் இருக்கு. இந்த கேஷ் கிரெடிட் சேல்ஸ் என்ன ஆகும்? கேஷா வந்து மாறும். ஓகேவா? ஐ மீன் இது எப்படின்னா டெப்டார் கிரியேட் ஆகும். டெப்டார் வந்து கேஷ் பே பண்ண உடனே கேஷா மாறும். ஓகேவா? அண்ட் இந்த கேஷ் வந்து எங்க போய் உட்காரும்? கரண்ட் அசெட். கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நம்ம கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் எல்லாத்தையும் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸா போட்டிருப்போம். கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? லிங்க் எப்படி ஆகுதுன்னு புரியுதா? புரியுதா புவனேஷ்? ஐ மீன் சிவனேஷ் அண்ட் ஹருண், ஜீபிகா சொல்லுங்க. டைம் ஆகுது, 8 மணி ஆக போகுது. புரியலன்னா சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுவேன். ஹலோ, புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இப்படிதான் வந்து ஆட் ஆகுது. ஓகே. இதுவே வந்து நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்ல இருந்து எடுத்து தான் நீங்க இதெல்லாம் பே பண்ணியிருப்பீங்க. விச் மீன்ஸ் கேஷ் எடுத்து பே பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இந்த பக்கம் வரும். புரியுதா? ஸோ இங்க ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன், ஃபண்ட்ல வந்து ஆப்ரேஷன்ஸ்ல வந்த ஃபண்டு, இங்க இருந்தெல்லாம் வந்த ஃபண்டு, இந்த ஃபண்டெல்லாம் இது எதுக்கு யூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனை மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல்ல அடிஷனா வந்து உட்காருது அப்படின்றோம். இதுவே வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ல இருந்து போக பேலன்ஸ் இருக்கிறதும் வந்து ஐ மீன் நான் வந்து மற்றதெல்லாம் பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ல இருந்து தான் பே பண்ணியிருக்கீங்க. அண்ட் என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல்ல இருந்தும் நான் எடுத்து பே பண்ணியிருக்கேன். போன வருஷத்தோட ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்திருக்கும்ல, நான் மேபி போன வருஷம் அதிகமாக வந்து கேஷ் ரிலைஸ் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் அதை எடுத்து இப்போ வந்து கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபண்ட் ஃப்ளோவோட நட்ஷல். ஓகேவா? புரியுதா? அண்டு எனக்கு வந்து நீங்க இல்லுஸ்ட்ரேஷன் 12 இருக்குல்ல, அது நீங்க வந்து போட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? இல்லுஸ்ட்ரேஷன் 12 வந்து நீங்க புக் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்றதுன்னா பண்ணுங்க, இல்லை நான் ஷேர் பண்ணுமா? ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிடுவா? ஓகே, நான் மெயிலில் வந்து போட்டு விட்டுறேன். எல்லாருக்குமே போட்டுருவேன். இல்லுஸ்ட்ரேஷன் 12 பேஜ் நம்பர் 184. ஓகே. இது வந்து நாளைக்கு கிளாஸ்ல வந்து எனக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கணும் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஆன்சர்ஸ் வந்து நீங்க நான் கொஸ்டின் மட்டும் வேணா ஷேர் பண்றேன். ஸோ தட் நீங்க வந்து ஆன்சர் பண்றது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். சரி, ஓகே, டன். தென் வேற என்ன இருக்கு? வேற எதுவும் கிடையாது. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஹரிஷ் எடுத்துட்டாரு தானே? ஹலோ, ஹலோ, எடுத்துட்டாரா இல்லையா சொல்லுங்க.
கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டாரா? எஸ் சார், கேஷ் ஃப்ளோ கம்ப்ளீட். ஓகே, டன். என்னாச்சு, நீங்க கிளாஸ்ல இருக்கீங்களா? அண்ட் ஓகே, புரிஞ்சது இல்லை ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்? இதோட ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இதில் இப்படி தான் வரும். இந்தந்த ஐட்டம்ஸ்லாம் வரும்ன்றது வேணா உங்களுக்கு இப்போ இருக்கா பார்ப்போம். எதெல்லாம் வரும்ன்றது இதில் கொடுக்கல. வேணா நான் அதை வந்து இதில் இருந்தது, இதில் நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து அனுப்புறேன். ஓகேவா? இந்த சோர்ஸில் எது வரும், அப்ளிகேஷனில் என்ன வரும் அப்படின்றது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு சார். எடுத்தாச்சா? எடுத்துட்டீங்களா? அண்ட் கொஷினையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சிம்பிளாக முடிக்கிறோம். கிளாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் 12. சார் கீழே என்ன கொஞ்சம் கொஷின் இருக்குது. அது அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணிக்கோமா? ரொம்ப ஜூம் அவுட் பண்ணால் உங்களுக்கு தெரியுமா ஸ்க்ரீன்ஷாட்டில் கிளியரா? தெரியும் சார். தெரியும்ல, ஓகே. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டவுட்ஸ்னா கேளுங்க, சொல்கிறேன். ஓகே சார். அண்ட் தென் இது வரையும் தான் கொஸ்டின். எடுத்துட்டீங்களா? கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் சார், எடுத்தாச்சு சார்.